விசேஷವಾಗಿ ஒவ்வொரு வருடமும் அக்னித உபவாச கூட்டத்துக்காக அது முந்தின நாட்களிலே நான் அதிகமாய் அந்த கூட்டங்களுக்காக ಜೆபிப்பதுண்டு. ಈ ಅಗ್ನಿರಥ ಉಪವಾಸ ಕೂಟಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಅದರ ಇಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಆ ಕೂಟಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದುಂಟು. அந்த அதிகாலை நேரத்திலே ವಿಶೇಷವಾಗಿ ಮುಂಜಾನ ಸಮಯದಲ್ಲಿ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இந்த வருஷத்திலே ಈ ವರ್ಷದಲ್ಲಿ அருமையானவர்களே ಪ್ರಿಯರೇ, இந்த அக்னித உபவாச கூட்டத்தை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தைகள், ಈ ಅಗ್ನಿರಥ ಉಪವಾಸ ಕೂಟದ ಕುರಿತಾಗಿ ಕರ್ತನು ಹೇಳಿದಂತ ಒಂದು ಮಾತುಗಳು, ஏதோ ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் என்று அல்ல, ಏನೋ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ. கடந்த நாட்களிலே ಕಳೆದ ದಿನಗಳಲ್ಲಿ காலை வேளையிலே ಮುಂಚಾನ ಸಮಯದಲ್ಲಿ இந்த இடத்துல ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾಗ, இந்த வருடம் ಈ ವರ್ಷ அக்னித உபவாச கூட்டத்திலே ಅಗ್ನಿರಥ ಉಪವಾಸ ಕೂಟದಲ್ಲಿ இப்படி ஒரு காரியத்தை நான் செய்வேன் என்று கர்த்தர் உணர்த்தி இருக்கிறார். ಈ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ಎಚ್ಚರಿಸಿದ್ದಾನೆ. ಹೇಳಿದ್ದಾರೆ ಅದನ್ನ ಹೇಳಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையானவர்களே, யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் ಯೋವೇಲಿನ ಪ್ರವಾದನೆಯ ಪುಸ್ತಕ 2வது அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 19வது வசனம். 19ನೇ ವಾಕ್ಯ. யோவேல் 2வது அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 19வது வசனம். 19ನೇ ವಾಕ್ಯ. Joel chapter 2 verse 19. ಯೋವೇಲಿನ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 19ನೇ ವಾಕ್ಯ. வாசிப்பு அருமையானவர்களே. ಓದೋಣ ಪ್ರಿಯರೇ. கர்த்தர் மறுமொழி கொடுத்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. மறுமொழினா என்ன அருமையானவர்களே? ಅದು ಪ್ರತ್ಯುತ್ತರ ಅಂದ್ರೆ ಏನು ಪ್ರಿಯರೇ? ಉತ್ತರ, ಪ್ರತ್ಯುತ್ತರ. மறுமொழினா என்ன? ரிப்ளை. ಅದು ನಮಗೆ ಪ್ರತ್ಯುತ್ತರ ಕೊಡುವುದು, பதில், ಅದನ್ನೇ ಉತ್ತರ ಕೊಡುವುದು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த வருஷத்திலே ಈ ವರ್ಷದಲ್ಲಿ கர்த்தர் நமக்கு என்ன கொடுப்பாரா? ಕರ್ತನ ನಮಗೆ ಏನನ್ನ ಕೊಡುತ್ತಾರಂತೆ? மறுமொழி, ಪ್ರತ್ಯುತ್ತರ, மறு உத்தரவு. ನಮಗೆ ಪ್ರತ್ಯುತ್ತರವನ್ನು நாம் நிறைய காரியங்கள் நினைக்கிறோம், ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೆಲೆಸುತ್ತೇವೆ, பதில் கிடைக்கலையே, ಉತ್ತರ ಸಿಗಲಿಲ್ವೇ, கர்த்தரிலிருந்து நமக்கு என்ன பதிலும் கிடைக்கவில்லையே, ಕರ್ತನ ಬಳಿಗೆ ಬಂದ ನಮಗೆ ಉತ್ತರ ಸಿಗಲಿಲ್ವೇ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அந்த வருஷத்திலே ಈ ವರ್ಷದಲ್ಲಿ அருமையானவர்களே, ಪ್ರಿಯರೇ, கர்த்தನು நமக்கு என்ன கொடுக்க போகிறார்? ನಮಗೆ ಏನು ಕೊಡಲಿದ್ದಾನೆ? மறுமொழி, ನಮಗೆ ಪ್ರತ್ಯುತ್ತರವನ್ನು. இந்த காரியத்துல என்ன? ಈ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಏನು? கர்த்தர் உங்களுக்கு மறுமொழி கொடுக்க போகிறார். ಕರ್ತನ ನಮಗೆ ಪ್ರತ್ಯುತ್ತರವನ್ನು ಕೊಡಲಿದ್ದಾನೆ. ಆಮೆನ್, ಆಮೆನ್. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ, நமது ஜனத்தை நோக்கி, ತನ್ನ ಜನರನ್ನ இதோ நான் உங்களை இனி பிரஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் ನಾನು ನಿಮಗೆ ಅನ್ಯ ಜನರಿಗೆ ನಿಂದೆಯನ್ನಾಗಿಡದೆ திருப்தியாவீர்கள். ನೀವು ತೃಪ್ತಿಯಾಗುವುದು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நிந்தையை நீக்குவார், ಆ ನಿಂದೆಯನ್ನ ನೀಗಿಸುತ್ತಾರಂತೆ. நம்ம என்ன செய்வார்? ನಮಗೇನು ಮಾಡ್ತಾರೆ? திருப்திப்படுத்துவார், ನಮ್ಮನ್ನ ತೃಪ್ತಿಪಡಿಸುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அநேக காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೀರಿ. கர்த்தரிலிருந்து என்ன வரணும்? ಕರ್ತನ ಬಳಿಯಿಂದ ಏನು ಬರಬೇಕು? எத்தனை பேர் அப்படி காத்துட்டு இருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಹಾಗೆ ಕಾದುಕೊಂಡಿದ್ದೀರಿ? எனக்கு கர்த்தரிலிருந்து பதில் வரணும். ಕರ್ತನ ಬಳಿಯಿಂದ இந்த வருஷத்துல ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ஒரு எதிர்பார்த்தலோடு இருங்க. ನಾವೆಲ್ಲರೂ ನಿರೀಕ್ಷೆಯಿಂದ ಇರೋಣ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நமக்கு என்ன வேணும்? ನಮಗೇನು ಬೇಕು? சொல்லுங்களேன் எல்லாரும். ಎಲ್ಲರೂ ಹೇಳೋಣ. கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு மறுமொழி வேணும். ನನಗೆ ಕರ್ತನ ಬಳಿಯಿಂದ ಪ್ರತ್ಯುತ್ತರ ಬೇಕು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ವಿಶೇಷವಾಗಿ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நான் ஒரு காரியத்தை கேட்கிறேன். ನಾನು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இங்க ஒரு நோட் இருக்கிறது. ಇಲ್ಲಿ ಒಂದು ನೋಟ್ ಪುಸ್ತಕವಿದೆ. ஒவ்வொரு வீக் ப்ரோக்ராமும் இதுல எழுதுவாங்க. ಪ್ರತಿ ವಾರದ ಒಂದು ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಅನ್ನು ಇದರಲ್ಲಿ ಬರೆಯುತ್ತಾರೆ. தாஸ் பிரதர்ட்ட கேட்கிறேன். ದಾಸ್ ಬ್ರದರ್ ಬಗ್ಗೆ ಕೇಳುತ್ತೇನೆ. இந்த வீக் ப்ரோக்ராம் எழுதிட்டீங்களா? ಈ ವಾರದ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಅನ್ನು ಬರೆದಿಟ್ಟಿದ್ದೀರಾ? எழுதிட்டேன். ಬರೆದಿದ್ದೇನೆ. என்ன எழுதிருக்கீங்க? ಏನು ಬರೆದಿದ್ದೀರಿ? 1ஆம் தேதி 1ನೇ ತಾರೀಕು வாக்குத்தத்த ವಾಗ್ದಾನ ಕೂಟ. இது நான் கேட்ட கேள்விக்கு அவர் கொடுத்த மறுமொழி. ನಾನು ಕೇಳಿದಂತ ಪ್ರಶ್ನೆಗೆ ಆತನು ಕೊಟ್ಟಂತ ಪ್ರತ್ಯುತ್ತರ. ಸರಿಯಾ? இதே போல ಇದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ என் பிள்ளையின் காரியம் என்ன? ನನ್ನ ಮಕ್ಕಳ ಕಾರ್ಯವೇನು? ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் குடும்ப காரியம் என்ன? ನನ್ನ ಕುಟುಂಬದ ಕಾರ್ಯವೇನು? நான் இப்படி ஒரு வீட்டை கட்ட நினைக்கிறேன். ನಾನು ಈ ರೀತಿಯ ಮನೆಯನ್ನ ಕಟ್ಟಬೇಕೆಂದು என் பிள்ளைகளின் எதிர்காலம் என்ன? ನಮ್ಮ ಮಕ್ಕಳ ಭವಿಷ್ಯತ್ ಕಾಲವೇನು? என் பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள் என்ன? ನನ್ನ ಮಕ್ಕಳ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸವೇನು? ಎಲ್ಲದಕ್ಕೂ இந்த வார்த்தையை விசுவாசிச்சீங்கன்னா, ವಾಕ್ಯವನ್ನು ನಂಬುವುದಾದ್ರೆ, கர்த்தர் உங்களுக்கு இந்த அக்கினி உபவாச கூட்டத்திலே
மறுமொழி கொடுப்பார். ಕರ್ತನು ಈ ಅಗ್ನಿರಥ ಉಪವಾಸ ಕೂಟದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಪ್ರತ್ಯುತ್ತರವನ್ನ ಕೊಡಲಿದ್ದಾನೆ. உங்கள் நிந்தையை அவர் மாற்றுவார், ನಿಮ್ಮ ನಿಂದೆಯನ್ನ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ, திருப்தி ஆக்குவார். ನಿಮಗೆ ತೃಪ್ತಿಪಡಿಸುವನು. முந்தின 18ஆம் வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, 18ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ, அப்பொழுது ಆಗ கர்த்தர் ಯೆಹೋವನು தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். அப்பொழுதும் சொல்லப்பட்டிருக்கு, ಆಗ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. வைராக்கியம் கொண்டு ಅಪಕೀರ್ತಿ ಬರಬಾರದೆಂದು, கடாட்சிப்பார் என்றால் ஆசீர்வதிப்பார். ರಕ್ಷಿಸುತ್ತಾ ಕರುಣಿಸುತ್ತಾನೆಂಬುದಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆಂಬುದಾಗಿ. எப்பொழுது? ಯಾವಾಗ? 15வது வசனம், 15ನೇ ವಾಕ್ಯ, ஏன்? எக்காலம் ஊதுங்கள், ಕೊಂಬುದಿರಿ, பரிசுத்த உபவாச நாளை. எதை நியமிக்கணுமா? ಯಾವುದನ್ನು ನೇಮಿಸಬೇಕು? இன்னைக்கு நிறைய பேர் உபவாச நாளை என்ன செய்யறதில்ல, ಇದನ್ನ ಅನೇಕರು ಉಪವಾಸ ದಿನವನ್ನು ಏನು ಮಾಡುವುದಿಲ್ಲ, நியமிக்கிறதில்ல. ಅದನ್ನ ಗೊತ್ತು ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நியமிக்கிறதில்ல. ಅದನ್ನ ಗೊತ್ತು ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. நேற்று அருமையானவர்களே, ನಿನ್ನೆ ದಿನ ಪ್ರೇರೆ ஓஎம் மினிஸ்ட்ரிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ಓಎಂ ಮಿನಿಸ್ಟ್ರಿನ ನೀವು ಕೇಳಿದ್ದೀರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உலகம் முழுவதும் இருக்குது, ಲೋಕ ಪೂರ್ತಿಯಾಗಿದೆ. பெரிய பெரிய புக் சென்டர்ஸ், நிறைய ஊழியங்கள் இருக்கு. ಅನೇಕ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಬುಕ್ ಸೆಂಟರ್, ಅನೇಕ ಸೇವೆಗಳು ಇದೆ. அதனுடைய இந்தியன் டைரக்டர் என்ன பார்க்கும்படி வந்திருந்தார். ಅದರಲ್ಲಿ ನಮ್ಮ ಇಂಡಿಯನ್ ಡೈರೆಕ್ಟರ್ ನನ್ನನ್ನು ನೋಡಲು ಬಂದಿದ್ರು. என்ன போன்ல ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ பண்ணாரு, ಫೋನ್ ನಲ್ಲಿ ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ ಮಾಡಿದ್ರು. நான் ஓஎம்னுடைய இந்தியன் இன்சார்ஜ், இந்தியன் டைரக்டர், உங்களை நான் பார்க்க விரும்புகிறேன். ನಾನು ಭಾರತ ದೇಶದ ಓಎಂ ನ ಡೈರೆಕ್ಟರ್ ಆಗಿದ್ದೇನೆ, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಲು ಬರ್ತಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. வாங்கன்னு சொன்னேன். ಸರಿ ಬನ್ನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆ. வந்த உடனே அவர் சொன்னாரு, ಬಂದ ಕೂಡಲೇ ಹೇಳಿದ್ರು, 22 வருஷத்திற்கு முன்பு 22 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ நான் தஞ்சாவூருக்கு வந்திருக்கிறேன். ತಂಜಾವೂರಿಗೆ ಬಂದಿದ್ದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 3 நாள் 3 ದಿನ நாங்க அங்க தங்கி இருந்திருக்கிறோம். ನಾನು ಅಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த நாட்களில் எங்கள் குடும்ப நிலை மிகவும் வேதனையான இருந்தது. ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಕುಟುಂಬದ ಪರಿಸ್ಥಿತಿ ಬಹಳ ವೇದನೆಯಾಗಿತ್ತು. ஆனா இன்றைக்கு நாங்கள் நன்றா இருக்கிறோம். ಈ ದಿನ ಚೆನ್ನಾಗಿದ್ದೇವೆ. அந்த 3 நாட்கள் 3 ದಿನಗಳು உடனே எனக்கு அந்த 25 வருடம்னு சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ಕೂಡಲೇ 25 ವರ್ಷ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಾಗ ನನಗೆ ನೆನಪಾಯಿತು. அப்ப நான் தஞ்சாவூர்ல இருந்தேன். ಆಗ ನಾನು ತಂಜಾವೂರಿನಲ್ಲಿದ್ದೆ. உடனே அவர் கண்டுபிடிச்சுக்கிட்டேன். ಕೂಡಲೇ ಅವರನ್ನ ಕಂಡುಕೊಂಡೆ. அவர்கிட்ட கேட்டேன், ಕೇಳಿದೆ, நீங்க பெல்காம் தானேன்னு சொன்னேன். ನಿಮ್ಮ ಬೆಲ್ಗಾಮ್ದವರು ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. அவருக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. ಅವರಿಗೆ ಒಂದೇ ಶಾಕ್ ಆಯ್ತು. ஆமா, பெல்காம் தான். ಹೌದು, ಬೆಳಗಾಂನವರೇ. இந்த இடத்துல தானே உங்க வீடு இருக்குன்னு. ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮನೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆ. எப்படி தெரியும்? ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತು? நீங்க அங்க வரும்போது நான் அங்க இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். ನೀವು ಅಲ್ಲಿಗೆ ಬಂದಿದ್ದಾಗ ನಾನು ಅಲ್ಲಿದ್ದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் சொன்னார், ಅವರು ಹೇಳಿದ್ರು, எங்க அப்பா பயங்கரமான ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவர். ತಂದೆಯವರು ಬಹಳ ಹಿಂದೂ ವೈರಾಗ್ಯ ಕುಟುಂಬಕ್ಕೆ எங்க ಸೇರಿದವರು. அம்மா தான் ஏசப்பாவை ஏற்றிருந்தாங்க. ನನ್ನ ತಾಯಿ ಯೇಸಪ್ಪನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದ್ರು. எங்கள் குடும்பத்தில் என்னுடைய இளைய தம்பி பைத்தியமாகி விட்டான். ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಚಿಕ್ಕ ತಮ್ಮನು ಹುಚ್ಚನಾಗಿದ್ದ. அப்பதான் ಆಗಲೇ ஒரு 3 நாட்கள் 3 ದಿನಗಳು அங்க தங்கி இருப்போம். 1989 90 நாங்க வந்தோம். 1989 90 ಅಲ್ಲಿಗೆ ಬಂದಿದ್ದೆವು, தங்கியிருந்தோம். ಅಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದು என் தம்பிக்கு பூர்ண விடுதலை கிடைத்தது. ಆ ತಮ್ಮನಿಗೆ ಪರಿಪೂರ್ಣ ಗುಣವಾಯಿತು. அதற்கு பிறகு ಅದಕ್ಕೆ ನಂತರ எங்கள் குடும்பத்தை ஆண்டவர் அபரிதமாய் ஆசீர்வதித்தார். ನಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಅಪರಿಮಿತವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಿದರು. இன்றைக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக ಈ ದಿನ ನಾವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. காரணம் அந்த பரிசுத்த உபவாச நாளை என்ன செய்தபடினா, ಆ ಪರಿಶುದ್ಧ ಉಪವಾಸ ದಿನವನ್ನು ಏನು ಮಾಡಿದ್ರಿಂದ, நியமித்தபடினா. ಅದನ್ನ ಗೊತ್ತು ಮಾಡಿದ್ರಿಂದ. இன்னைக்கு அநேகர் உபவாச நாட்கள் நியமிக்கிறது இல்லை. ಇದನ್ನ ಅನೇಕರು ಉಪವಾಸ ದಿನವನ್ನ ಗೊತ್ತು ಮಾಡುವುದಿಲ್ಲ. நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ಈ ರೀತಿಯ ಅವಕಾಶವನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. யாரு அட்டெண்டன்ஸ் போடுறதுக்கு வராதீங்க. ಅಟೆಂಡೆನ್ಸ್ ಹಾಕೋದಕ್ಕಾಗಿ ಬರಬೇಡಿ. சிலருக்கு என்னன்னா, ಕೆಲವರಿಗೆ ಏನಂದ್ರೆ 5 மணிக்கு கூட்டம், 5 மணிக்கு கூட்டம், 5 ಗಂಟೆಗೆ ಕೂಟ, ஒரு 4 மணிக்கு தலை காமிச்சிட்டு வந்துடும். 4 ಗಂಟೆಗೆ ತಲೆ ತೋರಿಸಿ ಬಂದು ಬಿಡೋಣ. இங்க தலை காமிக்க யாரும் வர வேண்டாம். ಇಲ್ಲಿ ತಲೆ ತೋರಿಸಲು ಯಾರು ಬರಬೇಡಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பங்கு கொள்ள வாருங்கள். ಭಾಗವಹಿಸಲು ಬನ್ನಿರಿ. The physical presence of the man never be pleasing God. ನಾವು ಶಾರೀರಿಕವಾಗಿ ದೇವರನ್ನ ಮಹಿಮೆ ಪಡಿಸಲು ಘನಪಡಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா உண்மையாவே பங்கு கொள்ளணும். ನಾವು ಯಥಾರ್ಥವಾಗಿ ಭಾಗವಹಿಸಬೇಕು. முன்னாடியே நமக்கு தெரியும். ಮುಂಚಿತವಾಗಿ ಗೊತ್ತು. 3 நாள் 3 ದಿನಗಳು. நான் 10 மணிக்கு போவேன், 10 ಗಂಟೆಗೆ ಹೋಗುತ್ತೇನೆ, 5 ಮணி வரைக்கும் கூட்டத்தில் இருப்பேன், 5 ಗಂಟೆ ತನಕ ಕೂಟದಲ್ಲಿ ಇರ್ತೇನೆ, முழுவதும் பங்கு கொள்வேன். ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಭಾಗವಹಿಸುತ್ತೇನೆ. கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ಕರ್ತನ ಬಳಿ ಹೇಳಿರಿ, நான் அந்த உபவாச நாளை நியமிக்கிறேன். ಉಪವಾಸ ದಿನವನ್ನು ಗೊತ್ತು ಮಾಡುತ್ತೇನೆ. உம்முடைய தாசன் மூலமாய் சொன்னது போல ನಿಮ್ಮ ದಾಸನ ಮೂಲಕವಾಗಿ ಹೇಳಿದಂತೆ எனக்கு நீர் மறுமொழி கொடுக்கணும்.
ನನಗೆ ನೀನು ಪ್ರತ್ಯುತ್ತರವನ್ನು ಕೊಡಬೇಕು. பங்கு கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ಭಾಗವಹಿಸಿರಿ, ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಕರ್ತನ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. இன்னைக்கு 4வது வாரம். ಇದನ್ನ 4ನೇ ಭಾನುವಾರ. வாலிப சகோதர சகோதரிகள் ಯವನ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರು யூத் மீட்டிங்ல கலந்து கொள்ளுங்க. ಯವನಸ್ಥರ ಕೂಟದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿರಿ. சிலர் இந்த யூத் மீட்டிங்ல கலந்து கொள்ளுங்கன்னு ஸ்ட்ரெஸ் பண்றேங்கிறதுக்காக இங்கிலீஷ் சர்வீஸை முடிச்சுட்டு ஓடிடுறது வீடு. ಕೆಲವರು ಯೂತ್ ಮೀಟಿಂಗ್ ನಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಒತ್ತಾಯ ಮಾಡುವುದರಿಂದ ಅನೇಕರು ಇಂಗ್ಲಿಷ್ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಬಂದು ಹೋಗಿಬಿಡುತ್ತಿದ್ದಾರೆ. யூ ஆர் த லூசர். ನೀವೇ ಅದ ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದೀರಿ. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. புத்திசாலிகள் நினைச்சுக்காதீங்க. ನೀವೆಲ್ಲರೂ ಬುದ್ಧಿಶಾಲಿಗಳೆಂಬುದಾಗಿ ನೆನೆಸಬೇಡ್ರಿ. நமக்கு தான் கஷ்டம். ನಮಗೆ ಕಷ್ಟ. we are losing something. ನಾವು ಏನೋ ಒಂದನ್ನ ಕಳೆದುಕೊಳ್ತಾ ಇದ್ದೀವಿ ಎಂಬುದಾಗಿ நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. நிறைய சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. ಅನೇಕ ಹೇಳುವುದಕ್ಕೆ ನನಗೆ ಈಗ ಸಮಯವಿಲ್ಲ. வெள்ளிக்கிழமை ஊழியர் கூட்டம் உண்டு. ಶುಕ್ರವಾರ ಸೇವಕರ ಕೂಟವಿದೆ. வருகிற சண்டே நமக்கு கம்யூனியன் இல்ல, அது 15th கம்யூனியன். ಬರುವ ಭಾನುವಾರ ಕರ್ತನ ಪಂಕ್ತಿ ಇಲ್ಲ, 15ನೇ ತಾರೀಕು ಕರ್ತನ ಪಂಕ್ತಿ. ஆனா வாலண்டியர்ஸ் மீட்டிங், ವಾಲಂಟಿಯರ್ಸ್ ಮೀಟಿಂಗ್, எல்டர்ஸ் மீட்டிங், ಹಿರಿಯರ ಕೂಟ, கிளை சபை நடத்துகிறவங்க, வாலண்டியர்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ಶಾಖೆ ಸಭೆ ನಡೆಸುವಂತವರು ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರು, ವಾಲಂಟಿಯರ್ಸ್. ஆராதனை முடிந்தவுடன் ಆರಾಧನೆ ಮುಗಿದ ಕೂಡಲೇ ஆகாரம் எங்கே கொடுக்கப்படும்? ಆಹಾರ ಇಲ್ಲೇ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. அக்கினித உபவாச கூட்டத்தினுடைய வாலண்டியர்ஸ் மீட்டிங் ஆலோசனை கூட்டம் நடைபெறும். ಅಗ್ನಿರೋಧ ಉಪವಾಸ ಕೂಟದ ವಾಲಂಟಿಯರ್ಸ್ ಮೀಟಿಂಗ್, ಅದರ ಒಂದು ಸಿದ್ಧತೆಯ ಕೂಟ ಪ್ರಾರ್ಥನೆ ಇಲ್ಲಿ ನಡೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். ಈಗಲೂ ಕರ್ತನ ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿ ನಾವೆಲ್ಲರೂ ಹೋಗೋಣ. கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம், ಕರ್ತನು ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನ, என் ஆவியானவரும் ನನ್ನ ಆತ್ಮನು உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அருமையானவர்களே, ಪ್ರಿಯರೇ, ஆவியானவர் நம்மோடு நிலை கொண்டிருக்க வேண்டும். ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಮ್ಮ ಸಂಗಡ அதை ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕು. குறித்தான செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ಅದನ್ನ ಕುರಿತಾದ ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. யோவான் 15:4 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ಯೋಹಾನ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ, யோவான் எழுதின சுவிசேஷம் ಯೋಹಾನನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 15வது அதிகாரம் 15ನೇ ಅಧ್ಯಾಯ 4வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், 4ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவார். ಕೈಗಳನ್ನ ಎತ್ತೊಂದು ಅಲ್ಲೆಲ್ಲೂ ಹೇಳೋಣ. ஆவியானவர் நம்மில் நிலை கொண்டிருக்க வேண்டும் என்றால், ಆತ್ಮನು ನಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕಾದ್ರೆ, வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, என்னில் நிலைத்திருங்கள், ನೀವು ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರ್ರಿ, நான் உங்களில் நிலைத்திருப்பேன். ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವೆನು. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, தேவனிடத்தில் சேருங்கள், ದೇವರ ಹತ್ತಿರಕ್ಕೆ ಸೇರಿ ಬನ್ನಿರಿ, அப்பொழுது அவர் உங்களிடத்தில் ಆಗ ಆತನು ನಿಮ್ಮ ಸಮೀಪಕ್ಕೆ சேருவார். ಬರ್ತಾನೆ. Draw near to God, ನೀವು ದೇವರ ಸಮೀಪಕ್ಕೆ ಬನ್ನಿರಿ, he will draw near to you. ದೇವರು ನಿಮ್ಮ ಸಮೀಪಕ್ಕೆ ಬರುವನು. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், ನೀವು ಕರ್ತನ ಜೊತೆಗಿದ್ರೆ அவர் உங்களோடு இருப்பார். ಆತನು ನಿಮ್ಮ ಜೊತೆಗಿರ್ತಾನೆ. நீங்கள் அவரை விட்டுவிட்டால், ನೀವು ಆತನನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ರೆ அவர் உங்களை ಆತ ನಿಮ್ಮನ್ನು விட்டு விடுவார். ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತಾನೆ. நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஆகவே வேதம் சொல்லுகிறது, ಆದ್ರಿಂದ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, நாம் அவரில் என்ன செய்ய வேண்டும்? ನಾನು ಆತನಲ್ಲಿ ಏನು ಮಾಡಬೇಕು? நிலைத்திருக்க வேண்டும். ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் நம்மில் நிலைத்திருப்பார். ಆತನು ನಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರ್ತಾನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಆದ್ರಿಂದ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆவியானவர் நம்மில் நிலை கொண்டிருக்க வேண்டும் என்றால், ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕಾದ್ರೆ நாம் அவரில் என்ன செய்ய வேண்டும்? ನಾನು ಆತನಲ್ಲಿ ಏನು ಮಾಡಬೇಕು? நிலைத்திருக்க வேண்டும். ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕು. Abide in Christ, ಆತನ ಕ್ರಿಸ್ತನ he ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕು. will abide in you. ಆತನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವನು. என்னில் நிலைத்திருங்கள், ನೀವು ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡ್ರಿ, நானும் உங்களில் என்ன செய்வேன்? நிலைத்திருப்பேன். ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವೆನು. கடந்த நாட்களில் நாம் பார்த்த அருமையானவர்களே, ಕಳೆದ ದಿನಗಳಲ್ಲಿ ನೋಡಿದೆವು, நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருந்தால், ನಾವು ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಉಳ್ಳವರಾಗಿರುವುದಾದರೆ, தேவனை நாம் சந்தோஷப்படுத்தினால், ದೇವರನ್ನ ಸಂತೋಷಪಡಿಸಿದ್ರೆ அவர் வந்து ಆತನ ಬಂದು என்ன செய்வாரா? ಏನು ಮಾಡ್ತಾನಂತೆ? அமர்ந்திருப்பார். ಮುಳುಗಿ ಮೌನವಾಗಿರ್ತಾನಂತೆ. ஏனோ கர்மியானவர்களே, ಏನೋಕನು ಪ್ರಿಯರೇ, தேவனோடு சஞ்சரித்தார். ದೇವರ ಜೊತೆಗೆ ಸಂಚರಿಸಿ ஓரிரு வருடங்கள் அல்ல, 1-2-3 ವರ್ಷಗಳಲ್ಲ, 300 வருடங்கள். 300 ವರ್ಷಗಳು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ அவன் ಉಂಟಾಗಲಿ. பிள்ளைகளை பெற்றான். ಆ ಹೊರಗಳನ್ನು ಬಂಟುಕೊಂಡನು, தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ದೇವರ ಜೊತೆಗೆ ಸಂಚರಿಸುತ್ತಿದ್ದನು. ஆங்கில வேதம் சொல்லுகிறது, ಇಂಗ್ಲಿಷ್ ಸತ್ಯವೇದ அவன் ಹೇಳುತ್ತದೆ, தேவனோடு நடந்தான். ಅವನ ದೇವರ ಜೊತೆಗೆ ನಡೆದನು. தேவனோடு பின்னி பிணைகிற ஒரு வாழ்க்கை. ಆ ದೇವರನ್ನ ಮುಂದಾಗಿ ನಡ್ತಕ್ಕಂಥ ಜೀವಿತ. ஒரு பழைய பாடல் உண்டு அருமையானவர்களே, ಒಂದು ಹಳೆಯ ಹಾಡಿದೆ, என் மன ராஜ்யத்தில் ನನ್ನ ಮನದ ರಾಜ್ಯ என்று மர சாளுகின்ற ಎಂದೆಂದಿಗೂ ಸದಾಕಾಲ ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். ರಾಜಾದಿ ರಾಜನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. உம்முடனே நான் இணைய, ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ ನಾನು ಇರಲು, என்னுடனே நீர் பிணைய,
ನೀನು ನನ್ನ ಜೊತೆಗೆ வாழ்ந்திடும் வாழ்வுக்காக ஸ்தோத்திரம். ಬದುಕ್ತಕ್ಕಂತ ಬದುಕಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. நித்திய ராஜா, ನಿತ್ಯ ರಾಜನೇ என்ற ஒரு பாடல் அருமையானவர்களே. ಎಂಬುದಾಗಿರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಹಾಡು. அதில் இந்த பக்தன் பாடுகிறார், ಭಕ್ತನ ಈ ರೀತಿ ಆಡ್ತಾನೆ, உம்முடனே நான் என்ன செய்ய வேண்டும்? ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕು? பிணைய வேண்டும். ನಾನು ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ ಸೇರಿ ಬರಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. பின்னி பிணைகிற ஒரு வாழ்க்கை, ನಾನು ಆತನ ಹಿಂಬದಲ್ಲಿ ಬರತಕ್ಕಂತ ಒಂದು ಜೀವಿತ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இது நமக்கு வேணும் அருமையானவர்களே. ಅದು ನಮಗೆ ಬೇಕು ಪ್ರಿಯರೇ. கவனிக்கிறீங்களா? ಗಮನಿಸುತ್ತಿದ್ದೀರಾ? ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. எல்லாரும் தெரிந்தவங்க இதை என்னோடு கூட சேர்ந்து பாடு. ಗೊತ್ತಿರುವರು ನನ್ನ ಜೊತೆಗೆ ಸೇರಿ ಆಡಿ. என் மனராஜ்யத்தில் என்றும் அரசாளுகின்ற ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். இயேசு மகா ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். என் மனராஜ்யத்தில் என்றும் அரசாளுகின்ற ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். இயேசு மகாராஜாவுக்கு ஸ்தோத்திரம். இயேசு மகாராஜாவுக்கு ஸ்தோத்திரம். கண்ணயர்ந்த வேளையிலும் கண்ணிமை போல் காத்தவரே, கற்பகமே உமக்கு ஸ்தோத்திரம். கண்ணயர்ந்த வேளையிலும் கண்ணிமை போல் காத்தவரே, கற்பகமே உமக்கு ஸ்தோத்திரம். கண் விழித்த வேளையிலும் கண்மேலும் கண் வைத்து கருத்தாய் போதித்தவா ஸ்தோத்திரம். கண் விழித்த வேளையிலும் கண்மேலும் கண் வைத்து கருத்தாய் போதித்தவா ஸ்தோத்திரம். நித்திய ராஜா நிர்மலநாதா, நின் பாதம் பணிந்தேன் இக்காலை. நின் பாதம் பணிந்தேன் எவ்வேளை. என் மனராஜ்யத்தில் என்றும் அரசாளுகின்ற ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். இயேசு மகாராஜாவுக்கு ஸ்தோத்திரம். இயேசு மகாராஜாவுக்கு ஸ்தோத்திரம். இப்பகல் வேளையிலும் எப்பக்கம் சூழ்ந்து நிற்கும் இம்மானுவேலவனை ஸ்தோத்திரம். இப்பகல் வேளையிலும் எப்பக்கம் சூழ்ந்து நிற்கும் இம்மானுவேலவனை ஸ்தோத்திரம். உம்முடனே நான் இணைய, என்னுடனே நீர் பிணைய, வாழ்ந்திடும் வாழ்வுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடனே நான் இணைய, என்னுடனே நீர் பிணைய, வாழ்ந்திடும் வாழ்வுக்காய் ஸ்தோத்திரம். என் மனராஜ்யத்தில் என்றும் அரசாளுகின்ற ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். இயேசு மகாராஜாவுக்கு ஸ்தோத்திரம். இயேசு மகாராஜாவுக்கு ஸ்தோத்திரம். பகல் வேளையிலும் எப்பக்கம் சூழ்ந்து நிற்கும் இம்மானுவேலவனை ஸ்தோத்திரம்.
பக்கம் சூழ்ந்து நிற்கும் இம்மானுவேலவனை ஸ்தோத்திரம். உம்முடனே நான் இணைய, என்னுடனே நீர் பிணைய, வாழ்ந்திடும் வாழ்வுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடனே நான் இணைய, என்னுடனே நீர் பிணைய, வாழ்ந்திடும் வாழ்வுக்காய் ஸ்தோத்திரம். என் மன ராஜ்யத்தின் என்றும் அரசாளு இந்த ராஜா ஆதி ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். இயேசு மகாராஜாவுக்கு ஸ்தோத்திரம். இயேசு மகாராஜாவுக்கு ஸ்தோத்திரம். நித்திய ராஜா நிர்மல நாதா, நின் பாதம் பணிந்தேன் காலை, நின் பாதம் பணிந்தேன் எவ்வேளை. நித்திய ராஜா நிர்மல நாதா, நின் பாதம் பணிந்தேன் காலை, நின் பாதம் பணிந்தேன் எவ்வேளை. ஹல்லேலூயா. Hallelujah. தேவனோடு நிலைத்திருத்தல், ದೇವರ ಜೊತೆಗೆ ನೆಲೆಗೊಂಡಿದ್ರಿ, ஆவியானவரோடு நிலைத்திருத்தல் ಪವಿತ್ರಾತ್ಮನೊಂದಿಗೆ ನೆಲೆಗೊಂಡಿರುವುದು அப்படிங்கிறது என்ன அருமையானவர்களே. ಎಂಬುದಾಗಿರುವಂತದ್ದೇನು ಪ್ರೇರೆ? ஏனோக்கு ಹನೋಕನು தேவனோடு சஞ்சரித்தாருங்கிறது போல ದೇವರ ಜೊತೆಗೆ ಸಂಚರಿಸಿದನು ಎಂಬುದಾಗಿದ್ದಂತೆ அவரோடு நாம் இணைதல், ಆತನ ಜೊತೆಗೆ ಸೇರಿ ಬಂದವರಾಗಿ, பின்னி பிணைகிற ஒரு வாழ்க்கை. ಆತನ ಜೊತೆಗೆ ಸೇರಿ ಬಂದು ಜೀವಿಸ್ತಕ್ಕಂಥ ಜೀವಿತವನ್ನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருகிறோம், ಏನು ಭಾನುವಾರ ಆರಾಧನೆಗೆ ಬರ್ತೇವೆ, முடிந்தவுடன் நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது. ಮುಗಿದ ಕೂಡಲೇ ನಮ್ಮ ಜೀವಿತ ಮುಗಿದಾಯ್ತು ಎಂಬುದಾಗಿಲ್ಲ. அது அல்ல ಅರುமையானவர்களே. ಅದು ಅಲ್ಲ ಪ್ರಿಯರೇ. 365 நாட்களும் 365 ದಿನಗಳು நாம் தேவனோடு பின்னி பிணைந்த ஒரு வாழ்க்கை. ನಾವು ದೇವರ ಜೊತೆಗೆ ಸೇರಿ ಬಂದ ಒಂದು அது ಜೀವಿತವಾಗಿ நமக்கு வேண்டும். ಅದು ನಮಗೆ ಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுதான் தேவனோடு சஞ்சரித்தல். ನಾವು ದೇವರ ಜೊತೆಗೆ ಸಂಚರಿಸಿ, அதுதான் ஆவியானவர் நம்மில் நிலை கொண்டிருத்தல். ಅದೇ ಪವಿತ್ರಾತ್ಮ ನಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವುದು. அதுதான் அந்த பக்தன் பாடுகிறார். ಅದನ್ನೇ ಭಕ್ತನಾಡುತ್ತಾನೆ. உம்முடனே நீர் இணைய, ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ ನಾನು ಸೇರಿ ಬರಲು, என்னுடனே நீர் பிணைய, ನನ್ನ ಜೊತೆಗೆ ನೀವು ಸೇರಿ ಬರಲು, வாழ்ந்திடும் வாழ்க்கைக்காய் ஸ்தோத்திரம். ಬದುಕತಕ್ಕಂತ ಬದುಕಿಗಾಗಿ அது ಸ್ತೋತ್ರ. நமக்கு வேண்டும் அருமையானவர்களே. ಅದು ನಮಗೆ ಬೇಕು ಪ್ರಿಯರೇ. அதுதான் தேவனோடு சஞ்சரித்தல். ಅದೇ ದೇವರ ಜೊತೆಗೆ ಸಂಚರಿಸುವುದು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அதுதான் ஆவியானவர் நம்மோடு நிலை கொண்டிருத்தல். ಅದೇ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ನೆಲೆಗೊಂಡಿರುವುದು. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, ಅದನ್ನೇ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, என்னில் நிலைத்திருங்கள், ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಿ, நானும் உங்களில் என்ன செய்வேன், ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಏನು ಮಾಡ್ತೇನೆ, நிலைத்திருப்பேன். ನೆಲೆಗೊಂಡಿರುವೆನು. என்னை விட்டு விட்டீர்கள் என்றால் ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುವುದಾದ್ರೆ நான் உங்களை என்ன செய்வேன், ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡ್ತೇನೆ, விட்டு விடுவேன். ಬಿಟ್ಟು ಬಿಡುವೆನು. நீ கர்த்தரோடு சேருவாய் என்றால் ನೀನು ಕರ್ತನ ಜೊತೆಗೆ ಸೇರುವುದಾದ್ರೆ தேவன் உன்னோடு சேருவார். ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ நீ ಸೇರುತ್ತಾನೆ. கர்த்தரோடு இருந்தால் ನೀನು ಕರ್ತನ ಜೊತೆಗಿದ್ರೆ அவர் நம்மோடு கூட என்ன செய்வார், இருப்பார். ಆತ ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರುತ್ತಾನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஆகவேதான் இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, ಅದನ್ನೇ ಈ ಸತ್ಯವಾದ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. என்னில் நிலைத்திருங்கள், ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಿ, நான் உங்களில் நிலைத்திருப்பேன். ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವೆನು. வேதம் எப்படி சொல்லுகிறது அருமையானவர்களே, ಸತ್ಯವಾದ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ ಪ್ರಿಯರೇ, நாம் எப்படி தேவனில் நிலைத்திருக்க வேண்டும் என்று ನಾವು ಹೇಗೆ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் ಫಿಲಿಪ್ಪಿಯವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 4வது அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 1வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், 1ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ பிலிப்பியர் ಫಿಲಿಪ್ಪಿಯವರಿಗೆ 4வது அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 1வது வசனம், 1ನೇ ವಾಕ್ಯ, ஆதலால் ಹೀಗಿರಲಾಗಿ எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ಕೈಗಳನ್ನೆತ್ತಿ ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋಣ. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. எப்படி நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டுமா, ಹೇಗೆ ನಾವು ಕರ್ತನಲ್ಲಿ ದೃಢವಾಗಿರಬೇಕಂತೆ, எனக்கு பிரியமானவர்களே. ನನಗೆ ಪ್ರಿಯರಾಗಿರ್ತಾರೆ. இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವುದಾದ್ರೆ 2 இடத்துல 2 ಜಾಗದಲ್ಲಿ எனக்கு பிரியமானவர்களே பிரியமானவர்களேன்னு சொல்லப்பட்டிருக்கு. ನನ್ನ ಪ್ರಿಯರೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ಒಂದು இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது ಫಿಲಿಪ್ಪಿಯವರಿಗೆ ಬರೆಯುವಾಗ எனக்கு பிரியமானவர்களே ನನಗೆ ಪ್ರಿಯರಾದವರೇ அப்படின்னு சொல்றார். ಆ ರೀತಿ ಹೇಳುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எனக்கு சந்தோஷமும் கிரீடமானவர்களே, ನನಗೆ ಸಂತೋಷವೂ ಜಯಮಾಲೆಯೂ ಆಗಿರುವವರೇ. அடுத்து சொல்லுகிறார், ನಂತರ ಹೇಳ್ತಾನೆ, பிரியமானவர்களே.
ಪ್ರಿಯರೇ, நீங்க இப்படி கர்த்தருக்குள்ள என்ன செய்யுங்க? ನಾನು ಹೇಳಿದಂತೆ ಕರ್ತನಲ್ಲಿ ಏನು ಮಾಡಿ இப்படித்தான் நீங்க நிலைத்திருக்கணும். ಹೀಗೆಯೇ ದೃಢವಾಗಿ ನಿಲ್ಲಿರಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ಮೊದಲನೇದಾಗಿ ஊழியக்காரர்களுக்கு பிரியமானவர்களே, ಸೇವಕರಿಗೆ ನೀವು ಪ್ರಿಯರಾಗಿರಿ. எனக்கு ನನಗೆ பிரியமானவர்களே, ನನಗೆ ಪ್ರಿಯರೇ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அடுத்து பிரியமானவர்களேன்னு சொல்லுகிறார். ನಂತರವೂ ಪ್ರಿಯರೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. யாருக்கு பிரியமானவர்களே? ಯಾರಿಗೆ ಪ್ರಿಯರಾಗಿರಿ? கர்த்தருக்கு பிரியமானவர்களே. ಕರ್ತನಲ್ಲಿ ಪ್ರಿಯರೇ. அடுத்து சந்தோஷமானவர்களே. ನಂತರ ಸಂತೋಷವಾದ ஒரே ஒரு வாழ்க்கை தான். ಒಂದೇ ಒಂದು ಜೀವಿತ. இந்த ஒரே ஒரு வாழ்க்கையும் ಒಂದೇ ಒಂದು ಜೀವಿತವನ್ನು கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும். ಕರ್ತನನ್ನ ಸಂತೋಷ ಪಡುವ ಜೀವಿತವಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. செப்பனியா 3:17 வாசித்தோம் பாருங்கள் அருமையானவர்களே. ಚಪನ್ಯ 3:17 ಓದಿದ್ದೇವೆ ನೋಡ್ರಿ ಪ್ರಿಯರೇ. அவர் சந்தோஷத்தின் நிமித்தம் ಆತನ ಸಂತೋಷದ ನಿಮಿತ್ತ அவர் அமர்ந்திருப்பார். ಅಲ್ಲಿ ಮುಳುಗಿ ಮೌನವಾಗಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் அமர்ந்திருப்பார். ಆತನ ಮುಳುಗಿ ಮೌನವಾಗಿ. நன்றாய் கவனியுங்கள். ನಾಗಿ ಗಮನಿಸಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அவர் நம்மிடத்தில் வந்து அமர்ந்திருக்க வேண்டும் என்றால் ಆತನು ನಮ್ಮಲ್ಲಿ ಬಂದು ಮೌನವಾಗಿ ಮುಳುಗಿರಬೇಕು. நம்முடைய குடும்பத்தில் வந்து அமர்ந்திருக்கணும். ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಮುಳುಗಿ ಮೌನವಾಗಿರಬೇಕು. அமர்ந்திருக்கணும். ನಮ್ಮಲ್ಲಿ ಮುಳುಗಿ ಮೌನವಾಗಿರಬೇಕಾದ್ರೆ அவர் சந்தோஷப்படுகிறது போல ಆತನು ಸಂತೋಷ ಪಡುವಂತೆ நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ನಮ್ಮ ಜೀವಿತ ಇರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்மை குறித்து அவர் என்ன செய்யணும்? ನಮ್ಮ ಕುರಿತಾಗಿ ಆತನ ಏನು ಮಾಡಬೇಕು? சந்தோஷப்படணும். ಸಂತೋಷ ಪಡಬೇಕು. அவர் மனஸ்தாபப்படக்கூடாது. ಆತನು ಪಶ್ಚಾತ್ತಾಪ அவர் ಪಡಬಾರದು. துக்கப்படக்கூடாது. ಆತನು ದುಃಖ ಪಡಬಾರದು. சந்தோஷத்தின் நிமித்தம் ಸಂತೋಷದ ನಿಮಿತ್ತ அவர் உன்னிடத்தில் வந்து ಆತನಿನ ಬಳಿಗೆ ಬಂದು மகிழ்ந்திருப்பாரா, ಆತನು ಆನಂದ அமர்ந்திருப்பாரா, ಆತನು ಮುಳುಗಿ அவர் நிலை கொண்டிருப்பார். ಆತನು ನೆಲೆಗೊಂಡಿರುತ್ತಾನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ಅದರಿಂದ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳು நாம் ನಾವು கர்த்தர் சந்தோஷப்படுகிறது போல என்ன செய்யணும்? ಕರ್ತನ ಸಂತೋಷ ಪಡುವಂತೆ ಏನು ಮಾಡಬೇಕು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தரை பிரியப்படுத்துகிறது போல ಕರ್ತನನ್ನು ಪ್ರಿಯಪಡಿಸುವಂತೆ ದೇವರು ஏனோக்கை ಹನೋಕನನ್ನು மரணத்தை காணாதபடிக்கு என்ன செய்தாராம்? ಮರಣವನ್ನ ಕಾಣದೆ ಏನು ಮಾಡಿದನು? எடுத்துக்கொண்டார். ತೆಗೆಯಲ್ಪಟ್ಟನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವರ அவன் ಮಕ್ಕಳೇ, எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே ಆತನು ತೆಗೆಯಲ್ಪಡುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆಯೇ தேவனுக்கு பிரியமானவன் என்று ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದವನೆಂಬುದಾಗಿ சாட்சி பெற்றார். ಸಾಕ್ಷಿ ಹೊಂದಿದ್ದನು. அவன் தேவனுக்கு பிரியமானவனாய் மாறிவிட்டார். ಅವನು ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த ஏனோக்கு ಈ ಹೇನೋಕನು ஆதாமுடைய ಆದಾಮನ 7வது சந்ததி. 7ನೇ ಸಂತತಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த ஆதாமுக்கு பிறகு ಆದಾಮನಿಗೆ ನಂತರ மெத்துசலா, ಮೆತುಶೆಯೇಲ್, ஏனோஸ், ಹೆನೋಷ್, லாமேக், ನಾಮೇಕ್. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நோவா. ನೋಹ. இந்த நோவா காலத்துல தான் ನೋಹ ಕಾಲದಲ್ಲಿ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஜல பிரளயத்தினால் தேவன் பூமியை என்ன செய்தார்? அழித்தார். ಜಲಪ್ರಳಯದಿಂದ ಭೂಮಿಯನ್ನ ನಾಶ ಮಾಡಿದನು. காரண பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார். ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಮನುಷ್ಯನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಟ್ಟನು. ಆದಾಮ್, சேத்தனு. சேத்து பிறந்த உடனே அருமையானவர்களே, கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்ய ஆரம்பித்தாங்க? ಸೇತನು ಹುಟ್ಟಿದ ಕೂಡಲೇ ಕರ್ತನ ನಾಮವನ್ನು ಏನ್ ಮಾಡಿದ್ರು? தொழுது கொள்ள ஆரம்பித்தாங்க. ಅವರನ್ನು ಆರಾಧಿಸಲು ಆರಂಭಿಸಿದ್ರು. ಆದಾಮ್, அடுத்து ನಂತರ ಸೇತನು, அடுத்து ನಂತರ ஏனோஸ், கேனான், மஹலயேல், யாரேத், ஏனோக். இந்த 7 சந்ததிக்குள்ள ಈ 7 ಸಂತತಿಯಲ್ಲಿ இந்த ஆதாம்ல இருந்து சிருஷ்டிப்பு, ಆದಾಮದಿಂದ ಸೃಷ್ಟಿಪು, இந்த 7 சந்ததிக்குள்ளே 7 ಸಂತತಿಯಲ್ಲಿ ಮನುಷ್ಯರು தேவனை துக்கப்படுத்தினார்கள். ದೇವರನ್ನ ದುಃಖಪಡಿಸಿದರು. எப்படி என்றால், ಹೇಗೆಂದರೆ இந்த மனுஷனை உண்டாக்கினதற்காக ಮನುಷ್ಯನನ್ನ ಉಂಟು ಮಾಡಿದಕ್ಕಾಗಿ மனஸ்தாபப்படுகிறேன், ನಾನು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡುತ್ತೇನೆ என்று சொல்லத்தக்க ரீதியிலே ಎಂಬುದಾಗಿ ಹೇಳತಕ್ಕಂತೆ அவன் இந்த பூமியில என்ன செய்திட்டு? ಆ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಏನಾಯ್ತು? பெருகிற்று. ಈ ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಬಹಳ ಹೆಚ್ಚಾಯಿತು. ஆனா அந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, ಸತ್ಯದಲ್ಲಿ ಹೇಳப்பட்டிದೆ, யூதாவின் புஸ்தகம் யூதನ ಪುಸ್ತಕ 14வது வசனத்திலே 14ನೇ இந்த ஏனோக்கு இந்த தேவ எச்சரிப்பு கிடைத்ததா? ದೇವರ ಎಚ್ಚರಿಕೆ ಸಿಕ್ಕಿತು. நியாய தீர்ப்பை குறித்து அந்த ஏனோக்குக்கு அறிவிக்கப்பட்டதா? ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ಕುರಿತಾಗಿ ಹೇನೋಕನಿಗೆ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿತು. இப்படி நியாய தீர்ப்பு நடக்க போகிறது, ಈ ರೀತಿಯಾದ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಒಂದು ನಡೆಯಲಿದೆ ಎಂಬುದಾಗಿ அந்த எச்சரிப்பை கேட்ட உடனே, ಆ ಎಚ್ಚರಿಕೆ ಕೇಳಿದ ಕೂಡಲೇ ஏனோக்கு என்ன ஆயிட்டா? ಹೇನೋಕನು ಏನಾದನು? ದೇವರಿಗೆ பிரியமானவராய் ಮೆಚ್ಚುಗೆಯಾದವನಾಗಿ வாழ ஆரம்பித்து விட்டார்.
ಜೀವಿಸಲು ಆರಂಭಿಸಿದನು. தேவனோடு சஞ்சரிக்க ஆரம்பித்து ದೇವರ ಜೊತೆಗೆ ಸಂಚರಿಸಲು இந்த ಆರಂಭಿಸಿದನು. ஏனோக்கு காலத்திலே ಹೇನೋಕನ ಕಾಲದಲ್ಲಿ அது அறிவிக்கப்பட்டாலும் ಅದು ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟರು. ஏனோக்கு ಹೇನೋಕನು, அடுத்து மெத்தூசலா, ನಂತರ ಮೆತುಶೇಲ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மனிதர்களிலே ಮನುಷ್ಯರಲ್ಲಿ அதிக காலம் வாழ்ந்தது இந்த மெத்தூசலா தான். ಅಧಿಕ ಆಯುಷ್ ಬದುಕಿದಂತ ಮನುಷ್ಯನೇ ಮೆತುಶೇಲ್. 969 வருடம். 969 ವರ್ಷ. அடுத்து லாமேக்கு, ನಂತರ ಲಾಮೇಕನು, அடுத்து நோவா. ನಂತರ ನೋಹ. இந்த எச்சரிப்பு யார் காலத்திலே கிடைக்கிறது? ಎಚ್ಚರಿಕೆ ಯಾರ ಕಾಲದಲ್ಲಿ ಸಿಗುತ್ತದೆ? ஏனோக்கு. ಹೆನೋಕನ ಕಾಲದಲ್ಲಿ. நோவாவுக்கு அந்த எச்சரிப்பு கிடைத்த உடனே ನೋಹನಿಗೆ ಎಚ್ಚರಿಕೆ ಸಿಕ್ಕಿದ ಕೂಡಲೇ பயபக்தி உள்ளவனாய் மாறினான் என்று வேதம் சொல்லுகிறது. ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವನಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟ ಎಂಬುದಾಗಿ ஆனா ಸತ್ಯ இன்றைக்கு ಹೇಳುತ್ತದೆ. இந்த எச்சரிப்பு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ಇದರ ಎಚ್ಚರಿಕೆ ಸಿಗುತ್ತಾ ಇದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எப்படி ஏனோக்கு ಹೇಗೆ அந்த ಹೆನೋಕನು நியாய தீர்ப்பை குறித்து அறிந்த உடனே ನ್ಯಾಯ ತೀರ್ಪನ ಕುರಿತಾಗಿ ತಿಳಿದ ಕೂಡಲೇ தேவரோடு சஞ்சரிக்கிறவனாய், ದೇವರ ಜೊತೆಗೆ தேவனுக்கு ಸಂಚರಿಸುವವನಾಗಿ, பிரியமுள்ளவனாய் ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯುಳ್ಳವನಾಗಿ மாற ஆரம்பித்தாரோ, ಮಾರ್ಪಡಲು ಆರಂಭಿಸಿದ್ರು. அதே போல ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ நாமும் என்ன செய்ய வேண்டும்? ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? மாற வேண்டும். ಮಾರ್ಪಡಬೇಕು. இன்னைக்கு இந்த எச்சரிப்பு கிடைக்கிறது. ಎಚ್ಚರಿಕೆ ಸಿಗುತ್ತಿದೆ. அப்பொழுது இருக்கிற வானமும் பூமியும் ಹಾಗೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಆಕಾಶ ಭೂಮಿಯನ್ನು ஜலத்தினால் என்ன செய்யப்பட்டது? அழிக்கப்பட்டது. ಅದು ನೀರಿನಿಂದ ನಾಶ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿತು. ஆனா இப்பொழுது இருக்கிற வானமும் பூமியும் ಆದ್ರೂ ಈಗ ಇರ್ತಕ್ಕಂಥ ಆಕಾಶ ಭೂಮಿಯನ್ನು அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு. ಅದು ಬೆಂಕಿಗೆ ಆಹುತಿಯಾಗಿ ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ அவர் ಉಂಟಾಗಲಿ. தாமதிக்கிறார் ಆತನು ತಡ ಮಾಡ್ತಾನೆ என்று ಎಂಬುದಾಗಿ சொல்லுகிறபடி ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಂತೆ அவர் வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதம் உள்ளவராக இராமல் ಆತನು ವಾಗ್ದಾನದ ಕುರಿತಾಗಿ ತಡ ಮಾಡದೆ எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ಎಲ್ಲರೂ ರಕ್ಷಿಸಲ್ಪಡಬೇಕು. ஏனோக்கு காலத்திலே அந்த நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்பட்டாயிற்று. ಹನೋಕನ ಕಾಲದಲ್ಲೇ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ಕುರಿತಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿತು. ஆனா எத்தனை சந்ததி? ಎಷ್ಟು ಸಂತತಿ? மெத்துசலா, ಮೆತುಶೇಲ್, லாமேக்கு, ಲಾಮೇಕನು, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்து நோவா. ನಂತರ ನೋಹ. நோவாவே எத்தனையோ வருஷம் நீதியை பிரசங்கிக்கிறார். ಎಷ್ಟೋ ವರ್ಷಗಳ ಕಾಲ ನೋಹನು ನೀತಿಯನ್ನು ಪ್ರಸಂಗಿಸುತ್ತಾನೆ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? இன்னும் ரட்சிக்கப்படுவார்கள். ಜನ ರಕ್ಷಿಸಲ್ಪಡುವರು. இன்றைக்கும் தேவன் தாமதிக்கிறது காரணம் என்ன? ಈ ದಿನವೂ ದೇವರು ತಡ ಮಾಡೋದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இன்னும் ரட்சிக்கப்பட்டு விடுவார்கள். ಇನ್ನೂ ರಕ್ಷಿಸಲ್ಪಡಲಿ கொஞ்சம் ಎಂಬುದಾಗಿ யோசித்து பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. இயேசு இப்பொழுது வருவார் என்றால் ಯೇಸು ಈಗಲೂ ಬರುವುದಾದರೆ எத்தனை பேர் நாம் செல்லும் அருமையானவர்களே? ಎಷ್ಟು ಜನರನ್ನ ಹೋಗಲು எவ்வளவு ಸಾಧ್ಯವಿದೆ? எச்சரிப்பின் செய்திகள், ಎಷ್ಟು ಎಚ್ಚರಿಕೆ ಸಂದೇಶಗಳು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனாலும் இன்னும் அநேகர் அருமையானவர்களே ಆದ್ರೆ ಇನ್ನು ಅನೇಕರು நியாய தீர்ப்பை பற்றிய அறிவு உண்டாயிருந்தும், ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ತಿಳುವಳಿಕೆ ಉಂಟಾಗಿದ್ದು, நியாய தீர்ப்பை செய்தியை குறித்தான செய்திகள் வந்தும் ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ಕುರಿತಾಗಿ ಸಂದೇಶಗಳು இன்னும் ಬಂದಿದ್ರು, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என்ன செய்யல? ಅನೇಕರು ಇನ್ನು ಕೆಡಕದ ಮಾರ್ಗಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು திரும்பல. ಮಾಡಿಲ್ಲ? ತಿರುಗಲಿಲ್ಲ. நம் நிமித்தமாகவே ನಮ್ಮ ನಿಮಿತ್ತವಾಗಿ தேவன் ದೇವರು அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். ಆತನ ತಡ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. இன்னும் இவங்க ரட்சிக்கப்படலையே, ಇನ್ನೂ இவங்க ರಕ್ಷಿಸಲ್ಪಡಲಿಲ್ಲ, இன்னும் மனம் திரும்பலையே, ಇನ್ನೂ ಮನಸ್ತಾಪ இவங்க இன்னும் ಇನ್ನೂ சரியாகவில்லையே. ಇನ್ನೂ ಸರಿಯಾಗಿ ಇಲ್ಲ. இப்பொழுது நாம் செல்வோம் என்றால் ಯಾವಾಗ ನಾವು ಹೋಗೋಣ ಎಂಬುದಾಗಿ இவர்களெல்லாம் இழக்கப்பட்டு போய் விடுவார்கள் என்று. ಇದೆಲ್ಲ ಕಳೆದುಕೊಂಡು ಬಿಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ஒருவேளை ஏனோக்கு காலத்திலே ಒಂದು ವೇಳೆ ಏನೋಕನ அதை ಕಾಲದಲ್ಲಿ யூதாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் சொல்லுகிறது அருமையானவர்களே. யூதாவின் புஸ்தகம் ಯೋಧನ ಪುಸ್ತಕ 14வது வசனம் அப்படி சொல்லுகிறது. 14ನೇ ವಾಕ್ಯ ಹಾಗೆ ಹೇಳುತ್ತದೆ. அதை வாசிப்போம் என்றால் ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஆதாமின் 7ஆம் தலைமுறை ಆದಾಮನಿಗೆ 7ನೆಯ ತಲೆವನಾದ ஏனோக்கும் இவர்களை குறித்து. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதோ ಇಗೋ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படிக்கு அவபக்தியாய் இருப்பவர்கள் யாவருக்கும் அவபக்தியான சகல கிரியைகளின் நிமித்தம். நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏனென்றால் கடைசி நாட்களிலே ಕಡೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ இப்ப நம்ம தேவ பிரியரா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ನಾವು ದೇವರ ಪ್ರಿಯರಾಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ஆனா ಕೇಳುತ್ತಿದ್ದೇವೆ. கடைசி நாட்களிலே ಕಡೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ தேவ பிரியரா இருக்க மாட்டாங்க. ಅವರು ದೇವ ಪ್ರಿಯರಾಗಿರುವುದಿಲ್ಲ. கடைசி நாட்களிலே ಕಡೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ கொடிய காலம் வரும் என்பதை அறிவாயாக. ಕಠಿಣ ಕಾಲಗಳು ಬರುವುದೆಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೋ. ஏனெனில் ಏಕೆಂದರೆ மனுஷರು தற்பிரியராயும் ತನ್ನ ಸ್ವಂತ ಪ್ರಿಯರಾಗಿಯೂ தேவ பிரியரா இருக்க மாட்டாங்க. ದೇವ ಪ್ರಿಯರಾಗಿರುವುದಿಲ್ಲ. தற்பிரியராக இருப்பாங்க. ತನ್ನ ಸ್ವಂತ ಪ್ರಿಯರಾಗಿರುತ್ತಾರೆ. பணப்பிரியராக இருப்பாங்க. ಹಣ ಪ್ರಿಯರಾಗಿರುತ್ತಾರೆ. சுகபோக பிரியராக இருப்பாங்க. ಸುಖಭೋಗ ಪ್ರಿಯರಾಗಿರುತ್ತಾರೆ. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள். ದೇವರ ಭಕ್ತಿಯನ್ನ ವೇಷವಾಗಿ ಧರಿಸಿ ಅದನ್ನ ಮರೆತು ಬಿಡುವಂತವರಾಗಿರುತ್ತಾರೆ. நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. இன்னைக்கு அநேக ಇದನ್ನ ಅನೇಕರು
ವಿಶ್ವಾಸಿ கர்த்தருடைய பிள்ளை ಕರ್ತನ ಮಗು என்ற வேஷம், ಎಂಬುದಾಗಿ ವೇಷ, ஆனா ஜீவியம் இல்லை, ಅದರ ಜೀವಿತದಲ್ಲಿ லைஃப் இல்ல, ಅದರ ಬದುಕಿನಲ್ಲಿ வாழ்க்கையில் அது இல்ல. ಅದು ಜೀವಿತದಲ್ಲಿಲ್ಲ. வேஷத்தை தரித்தவர்களாக இருக்கிறார்கள். ವೇಷವನ್ನ ಧರಿಸಿದವರಾಗಿದ್ದಾರೆ. இது கர்த்தருக்கு மறைந்திருக்கும் என்று யாரும் நினைக்காதிருங்க. ಇದು ಕರ್ತನಿಗೆ ಮರೆಯಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಯಾರು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಡಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. தேவ பிரியனாக மாறி இருந்த ದೇವರ ಪ್ರಿಯರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿ ஏனோக்கு தான் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ಹನೋಕನು ತೆಗೆಯಲ್ಪಟ್ಟನು. என் அன்பு சகோதரனே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರನೇ, என் அன்பு சகோதரியே, ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರಿಯೇ, இந்த கொடிய காலத்திலே ನೀವೆಲ್ಲರೂ ಕಠಿಣ நீ ಕಾಲದಲ್ಲಿ தேவனுக்கு பிரியனாய் இருந்தால் மாத்திரமே ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿರುವುದಾದರೆ ಮಾತ್ರವೇ பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீ எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ನೀವೆಲ್ಲರೂ ತೆಗೆಯಲ್ಪಡುತ್ತೀರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏனோக்கு ಹನೋಕನು நியாய தீர்ப்பை குறித்து கேட்கிறார். ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ಕುರಿತಾಗಿ ಕೇಳುತ್ತಾನೆ. யாரை குறித்து நியாய தீர்ப்பு? ಯಾರನ್ನ ಕುರಿತಾಗಿ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು? அவபக்தியாய் நடக்கிறவர்கள், ಆ ಭಕ್ತಿಹೀನರಾಗಿ ನಡೀತಕ್ಕಂಥವರಿಗೆ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர்கள் எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு என்று. ಎಲ್ಲರಿಗೂ ನ್ಯಾಯ ತೀರಿಸುವುದಕ್ಕೂ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. எவர்களை குறித்து? ಯಾರನ್ನ நீங்க ಕುರಿತು? 6வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அருமையானவர்களே, 6ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಓದುವುದಾದರೆ ಪ್ರಿಯರೇ, தங்களுடைய ஆதி மேன்மையை ಆ ಒಂದು ಆದಿಯ ಮೇಲನ್ನು காத்துக்கொள்ளாதவர்கள், ಕಾದುಕೊಳ್ಳದವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாத அந்த தூதர்கள், ತಮ್ಮ ದೊರೆತನವನ್ನ ಕಾಪಾಡದೆ ಇರತಕ್ಕಂತ ದೂತರನ್ನು அவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்று ಅವರಿಗೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಇದೆ ಎಂಬುದು யாருக்கு சொல்லப்படுகிறது? ಯಾರಿಗೆ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ? ஏனோக்குக்கு. ಹೆನೋಕನಿಗೆ அவர்களை குறித்து, ಅವರನ್ನ ಕುರಿತು, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, நியாய தீர்ப்பை குறித்து ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ಕುರಿತು கண்டிக்கிறதற்கு ಆ ಖಂಡಿಸುವುದಕ್ಕೆ ஆயிரமான ಸಾವಿರ பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார். ಪರಿಶುದ್ಧರೊಂದಿಗೆ ಕರ್ತನು ಬರುತ್ತಾನೆ. ஆதாமின் 7ஆம் தலைமுறை ಆದಾಮನ 7ನೇ ಸಂತತಿ இதை கேட்டவுடனே, ಇದನ್ನ ಕೇಳಿದ ಕೂಡಲೇ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಗನೇ, அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் மாறினான். ಅವನು ದೇವರ ಜೊತೆಗೆ ಸಂಚರಿಸುವವನಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟನು. யாருக்கும் நியாய தீர்ப்புன்னு சொல்லப்பட்டிருக்கிறது? ಯಾರಿಗೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ನಮಗೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ? ಒಂದು தங்கள் ஆதி மேன்மையை ತನ್ನ ಆದಿ ದೊರೆತನವನ್ನು காத்துக்கொள்ளாதவர்கள், ಕಾಪಾಡದೆ ಇರುವಂತವರಿಗೆ யாருக்கு நியாய தீர்ப்பு? ಅವರಿಗೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು. அவர்களை நித்திய சங்கிலினாலே கட்டி நியாய தீர்ப்பின் நாளுக்கென்று கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரா? ಅವರಿಗೆ ನಿತ್ಯವಾದ ಬೇಡಿಗಳನ್ನ ಹಾಕಿ ಮಹಾದಿನಕ್ಕೆ ದಂಡನೆಯಾಗಿ ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ? வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, குற்றம் உள்ளவர்களை ತಪ್ಪಿರುವವರಿಗೆ குற்றமற்றவர்களாக கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரா? ತಪ್ಪಿಲ್ಲದವರಾಗಿರುವುದಕ್ಕೆ ಕರ್ತನ ಏನು விடவே ಮಾಡಬಹುದು? மாட்டார். ಅದು ಮರೆಯುವುದೇ ಇಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சோதோம் குமரா ಸೋದೋಮ್ ಗೋಮೋರ பட்டணத்தை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ಪಟ್ಟಣಗಳ ಕುರಿತಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையானவர்களே, ಪ್ರಿಯರೇ, ಅನೇಕರು விபச்சாரம் பண்ணி ಚಾರತ್ವ ಮಾಡಿ மாம்சத்தை ಆ ಒಂದು ಶರೀರವನ್ನು அசுசிப்படுத்தினார்கள். ಅಶುದ್ಧ ಮಾಡಿಕೊಂಡರು. நல்லா கவனிக்கிறீங்களா? ಗಮನಿಸುತ್ತಿದ್ದೀರಾ? இது கர்த்தர் நமக்கு கொடுத்த சரீரம். ಕರ್ತನು ಕೊಟ್ಟಂತ ಶರೀರ. இதை என்ன செய்யக்கூடாது? ಇದನ್ನ ಏನು ಮಾಡಬಾರದು? வாய்களை திறந்து சொல்லுங்க. ಬಾಯಿ ತೆರೆದು ಹೇಳಿರಿ. இந்த மாம்சத்தை, ಈ ಶರೀರವನ್ನು, இந்த சரீர பாண்டத்தை ಈ ಶರೀರದ ಪಾಂಡವನ್ನು எப்படி ஆண்டு கொள்ளணுமா? ನಾವು ಹೇಗೆ ಕಾದುಕೊಳ್ಬೇಕಂತೆ? பரிசுத்தமா ஆண்டு கொள்ளணும். ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಕಾದುಕೋಬೇಕು. மாம்சத்தை நீ என்ன செய்யக்கூடாது? ನಿನ್ನ ಶರೀರವನ್ನ, ದೇಹವನ್ನ ಏನು ಮಾಡಬಾರದು? அசுசிப்படுத்தக்கூடாது. ಅಶುದ್ಧ ಮಾಡಿಕೊಳ್ಳಬಾರದು. சோதோம் குமோரா மக்கள், ಸೊದೋಮ್ ಗೊಮೋರ ಮಕ್ಕಳು, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, இன்றைக்கும் ಈ ದಿನವೂ வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ಲೋಟನ ಹೆಂಡತಿನ அந்த சோதோம் குமோரா கவிழ்க்கப்பட்டு ಸೊದೋಮ್ ಗೊಮೋರ ಅಗ್ನಿಗೆ ನಾಶ ಮಾಡಿ இன்றைக்கும் ದಿನವೂ அது ஒரு திருஷ்டாந்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ದೃಷ್ಟಾಂತವಾಗಿ ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. காரணம் அவங்க மாம்சத்தை என்ன செய்தாங்க? ಅವರು ಶರೀರವನ್ನು ಏನು ಮಾಡಿಕೊಂಡ್ರು? என்ன செய்தாங்க? ಏನು ಮಾಡಿದ್ರು? நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற என் அன்பு தேவனுடைய ಈ பிள்ளை, ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವಂತ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிறதே தேவன் உங்கள் மேல் வைத்த ஒரு இரக்கம் நினைத்துக் கொள்ளுங்க. ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವೆಲ್ಲರೂ ಕೂಡಿ ಬಂದಿರುವುದು ದೇವರು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟ ಕರುಣೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳ್ರಿ. உங்கள் மாம்சத்தை ಈ ದೇಹವನ್ನು எந்த சூழ்நிலையிலும் ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿಯೂ என்ன செய்யக்கூடாது? ಏನು ಮಾಡಬಾರದು? அசுசிப்படுத்தக்கூடாது. ಅಶುದ್ಧ ಮಾಡಿಕೊಳ್ಳಬಾರದು. அவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. ಅವರಿಗೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿದೆ. இதுதான் ஏனோக்கு கிடைத்தது. ಇದೇ ಹೆನೋಕನಿಗೆ ಸಿಕ್ಕಿತು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணினார்கள். ಕರ್ತನನ್ನು ಅಸಡ್ಡೆ ಮಾಡಿ மகத்துவத்தை தூஷித்தார்கள். ಮಹತ್ವವನ್ನ ದೂಷಿಸಿ அநியாயத்தின் கூலிக்காய் ஓடின பீலையாமை போல இருக்கிறார்கள். ಅನ್ಯಾಯದ ಕೂಲಿಗಾಗಿ ಓಡಿದ ಬಿಳಾಮನಾಗಿದ್ದಾರೆ. தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். ತಮ್ಮನ್ನ ತಾವೇ ಮೇಯಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ.
மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரத்துக்கு ஒப்பா இருக்கிறார்கள். ಮಾರ್ಗವನ್ನ ತಪ್ಪಿ ನಡಿತಕ್ಕಂತ ನಕ್ಷತ್ರಗಳಿಗೆ ಗುರುತಾಗಿಡಲ್ಪಟ್ಟಿದೆ. இவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. ಅವರಿಗೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿದೆ. அந்த எச்சரிப்பை கேட்ட உடனே ಎಚ್ಚರಿಕೆ ಕೇಳಿದ ಕೂಡಲೇ ஏனோக்கு தேவனோடு என்ன செய்ய ஆரம்பித்தார்? ದೇವರ ಜೊತೆಗೆ ಏನು ಮಾಡಲು ಆರಂಭಿಸಿದನು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. தேவனுக்கு பிரியமானவனாய் மாறினார். ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯನ್ನಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟನು. தேவனோடு சஞ்சரிக்க ஆரம்பித்தார். ದೇವರಿಗೆ ಜೊತೆಗೆ ಸಂಚರಿಸಲು ಆರಂಭಿಸಿದನು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்றைக்கு இப்படி ஒரு காரியம் நடக்க போகிறது. ಇದರ ಒಂದು ಕಾರ್ಯ ನಡೆಯಲಿದೆ. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எத்தனை பேருக்கு அருமையானவர்களே, உம்மோடு நான் இருக்கணும், ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ ನಾನು ಇರಬೇಕು, உம்மோடு இருக்கணும், ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ ಇರಬೇಕು, உம்முடைய சித்தம் செய்யணும். ನಿಮ್ಮ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡಬೇಕು. எத்தனை பேருக்கு வாஞ்சை? ಇದೇ ನಮ್ಮ ಒಂದು ಬಯಕೆ. Hallelujah. Thank you Jesus. உம்மோடு நான் இருக்கணும். Hallelujah. சகோதரர்கள் கரங்களை உயர்த்தி சொல்லும். ಸಹೋದರ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಹೇಳೋಣ. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, தேவனோடு தம் செய்வது இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது அப்பா இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில்
வாஞ்சிக்கிறீர்கள்? வாஞ்சை நான் உம்மோடு இருக்க வேண்டும் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவில் நின்று என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே. என் மேய்ப்பரே மீட்டவரே. என் மேய்ப்பரே உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு நான் இருக்க வேண்டும். ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ ನಾನು ಇರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த நியாய தீர்ப்பை குறித்து ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ಕುರಿತ தேவன் வரப்போகிறார். ದೇವರು ಬರಲಿದ್ದಾನೆ. 1000 10,000 தூதர்களோடு வரப்போகிறார். 1000 ದೇವದೂತರೊಂದಿಗೆ ಬರಲಿದ್ದಾನೆ. அந்த எச்சரிப்பு கிடைத்த உடனே ಎಚ್ಚರಿಕೆ ಸಿಕ್ಕಿದ ಕೂಡಲೇ அந்த பொல்லாத உலகத்தில் ಕೆಡುಕಾದ ಲೋಕದಲ್ಲಿ ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ மனுஷனுடைய இருதயத்தின் தோற்றமெல்லாம் பொல்லாததாக இருந்தது என்று அந்த காலத்திலே ಮನುಷ್ಯನ ಹೃದಯದಲ್ಲ ಒಂದು ತೋರ್ಪಡಿಕೆ ಎಲ್ಲ ಕೆಟ್ಟಾದ ಒಂದು ಲೋಕದಲ್ಲಿ தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் மாறினான். ದೇವರ ಜೊತೆಗೆ ಸಂಚಾರ ಮಾಡುವಂತ தேவனுக்கு பிரியமானவனாய் மாறினான். ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯುಳ್ಳವನಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟ. தேவனு எனக்கோடு சஞ்சரித்தார். ದೇವರು ಹನೋಕನ ಜೊತೆಗೆ ಸಂಚರಿಸಿ தேவரோடு நடந்தான். ದೇವರ ಜೊತೆಗೆ ನಡೆದನು. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாமும் அப்படி தேவனுக்கு பிரியமானவர்களாய் மாறுவோம் என்றால் ನಾವು ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಕೊಳ್ಳುವವರಾಗಿ ಮಾರ್ಪಡುವುದಾದ್ರೆ ஆவியானவர் ಪವಿತ್ರಾತ್ಮನು நம்மில் என்ன செய்வார்? ನಮ್ಮಲ್ಲಿ ಏನು ಮಾಡ್ತಾನೆ? நிலை கொண்டிருப்பார். ನೆಲೆಗೊಂಡಿರುತ್ತಾನೆ. வேதத்திலே ಸತ್ವದಲ್ಲಿ எது தேவனுக்கு பிரியம் என்று சொல்லுகிறது? ಯಾವುದು ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಬರಲ್ಲ? சங்கீதம் 147:11 நாம் வாசிப்போம் என்றால் ಕೀರ್ತನೆಗಳು 147:11 ಓದುವಾಗ தமக்கு பயந்து ತಮಗೆ ಭಯ தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் ತಮ್ಮ ಕೃಪೆಗೆ ಕಾದುಕೊಂಡಿರುವಂತವರ ಮೇಲೆ கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். ಕರ್ತನು ಮೆಚ್ಚುಗೆಯುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. எது தேவனுக்கு பிரியம்? ಯಾವುದು ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ? அவருக்கு பயந்து, ಆತನಿಗೆ ಭಯಪಟ್ಟು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, ಅದೇ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தருக்கு பயப்படுதல் ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಡುವಂತದ್ದು அவருக்கு சுகந்த வாசனையாக இருக்கு. ಆತನಿಗೆ ಸುಗಂಧ ವಾಸನೆಯಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகவே தான் ಆದ್ರಿಂದಲೇ பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ ಭೂಮಿಗೆ ಆಕಾಶ ಎಷ್ಟು ಉನ್ನತವಾಗಿದೆಯೋ அவருக்கு பயப்படுகள் மேல் ನನಗೆ ಭಯಪಟ್ಟು கிருபையும் ನನ್ನ ಕೃಪೆಯು அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ಅಷ್ಟು ದೊಡ್ಡದಾಗಿದೆ. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரம், ಆ ಭೂಮಿಗೆ ಆಕಾಶ ಎಷ್ಟು ಉನ್ನತ, அவருக்கு பயப்படுகள் மேல் ನನಗೆ ಭಯಪಡುವಂತರ ಮೇಲೆ ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ಅಷ್ಟು ದೊಡ್ಡದಾಗಿದೆ. கிருபைனா என்ன அருமையானவர்களே? ಕೃಪೆ ಅಂದ್ರೆ ಏನು ಪ್ರಿಯರೇ? The favor from God, ಅದು ದೇವರಿಗೆ ಒಂದು the mercy of God, ದೇವರಿಗೆ ಒಂದು ಕರುಣೆ ಉಳ್ಳ, the loving kindness of God ಅದು ದೇವರ ಪ್ರೀತಿಗೆ அவருக்கு ಮೆಚ್ಚುಕೊಳ್ಳುತ್ತದೆ. பயந்தவர்கள் மேலே இருக்கிறது. ಅದು ಭಯ ಭಕ್ತಿ ಉಳ್ಳವರ ಮೇಲೆ. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல ತಂದೆಯು ತನ್ನ ಮಗನನ್ನ ಕರುಣಿಸುವಂತೆ கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ಕರ್ತನು ತನಗೆ ಭಯಪಟ್ಟಂತರ ಮೇಲೆ. ஆகவேதான் அவருக்கு பயந்த, ಆತನ ಭಯಪಟ್ಟು கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಡುವಂತ ಚಿಕ್ಕವರನ್ನ ದೊಡ್ಡವರನ್ನ ಕರ್ತನ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். ಕರ್ತನಿಗೆ ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವಂತ ಮನುಷ್ಯನು ಈ ರೀತಿಗೆ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையானவர்களே, ಪ್ರಿಯರೇ, சிலருக்கு எவ்வளவு எச்சரிப்பின் செய்தியை கேட்டாலும் ಕೆಲವರಿಗೆ ಎಷ್ಟು ಎಚ್ಚರಿಕೆ ಸಂದೇಶವನ್ನ ಕೊಟ್ಟರು பொல்லாப்பை விட்டு விலகுகிற அந்த தேவ பயம் இல்லை. ಕೆಟ್ಟದನ್ನ ಬಿಟ್ಟು ಬರ್ತಕ್ಕಂತ ದೇವ ಭಯವಿಲ್ಲ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்? ಯಾವುದೇ ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಡ್ತಕ್ಕಂತ ಭಯ? பொல்லாப்பு,
ಆ ಒಂದು ಕೆಟ್ಟದ್ದು கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள். ಕರ್ತನಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಿಲ್ಲದೆ ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, ಅದನ್ನ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. எபேசியர் 5:10 நாம் வாசிப்போம் என்றால், ಎಫೆಸದವರಿಗೆ 5:10 ಓದುವಾಗ அங்கே வேதம் சொல்லுகிறது அருமையானவர்களே, ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ಪ್ರಿಯರೇ, தேவனுக்கு பிரியமானது ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದದ್ದು என்னதென்று ಏನೆಂದು நீங்கள் சோதித்து பாருங்கள். ನೀವು ಪರಿಶೋಧಿಸಿ நாம் எதை செய்தாலும், ನಾವು ಏನು ಮಾಡಿದ್ರು, ஹalleluya, ஹalleluya, என் அன்பு தேவனுடைய ನನ್ನ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿ ದೇವರ நாம் ಮಕ್ಕಳೇ, செய்கிற காரியங்கள் ನಾವು ಮಾಡುವ ಕಾರ್ಯಗಳು தேவனுக்கு பிரியமா ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾ என்று சோதித்து பார்க்க வேண்டும். ಎಂಬುದಾಗಿ ಪರಿಶೋಧಿಸಿ கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்கள். ಕರ್ತನಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದದ್ದು ಏನೆಂಬುದನ್ನು ಪರಿಶೋಧಿಸಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ಕತ್ತಲಿಗೆ ಸಂಬಂಧದ ಕೃತ್ಯಗಳು ಯಾವ ಪ್ರಯೋಜನಕ್ಕೂ ಬರಲಾರದವು. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு நீங்கள் உடன்படாதிருங்கள். ಅವುಗಳಲ್ಲಿ ಪಾಲುಗಾರರಾದ ಬಯಲಿಗೆ ತಂದು ಖಂಡಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு நீ உடன்படவே கூடாது. ಫಲ ಇಲ್ಲದೆ ಇರತಕ್ಕಂತ ಕತ್ತಲಿಗೆ ನೀವು ಪಾಲುಗಾರರಾಗಿರಬಾರದು. ஹalleluya, ஹalleluya, அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். ಅವನ ನೀವು ಖಂಡಿಸಿರಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. முற்காலத்திலே ಆ ಮುಂದಿನ ಕಾಲದಲ್ಲಿ நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், ನೀವು ಕತ್ತಲೆಯಾಗಿದ್ರಿ. இப்பொழுதோ ಈಗಲೋ கர்த்தருக்குள் ಕರ್ತನಲ್ಲಿ வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ಬೆಳಕಾಗಿದ್ದೀರಿ. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தரை அறியாத காலங்களில், ಕರ್ತನನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಳದೆ ரட்சிக்கப்படாத காலங்களில் ರಕ್ಷಣೆ ಪಡೆದೇ ಇರುವ நீ ಕಾಲದಲ್ಲಿ அந்தகாரமாக இருந்தாய். ನೀವು ಕತ್ತಲೆಯಾಗಿದ್ದೀರಿ. இப்பொழுதோ ಈಗಲೋ கர்த்தருக்குள் ಕರ್ತನಲ್ಲಿ வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ಬೆಳಕಾಗಿದ್ದೀರಿ. எத்தனை பேர் சொல்ல முடியும், ಎಷ್ಟು ಜನರು ಹೇಳಲು ಸಾಧ್ಯ? ஐயா நான் வெளிச்சமா தான் இருக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ಅಯ್ಯ ನಾನು ಬೆಳಕಾಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತೀರಿ? ஒரு சிலருடைய கைதானா, ಕೆಲವರ ಕೈಗಳು ಮಾತ್ರವೇ. நான் அந்த வெளிச்சமா தான் இருக்கிறேன். ನಾನು ಬೆಳಕಾಗಿದ್ದೇನೆ. ஹalleluya. ಹalleluya. முற்காலத்தில் அந்தகாரமா இருந்தோம், ನೀವು ಹಿಂದಿನ ಕಾಲದಲ್ಲಿ ஆனா ಕತ್ತಲೆಯಾಗಿದ್ದೀರಿ. இப்பொழுது நாம் யாராக இருக்கிறோம்? ಈಗ ಯಾರಾಗಿದ್ದೀರಿ? வெளிச்சமாக இருக்கிறோம். ಬೆಳಕಾಗಿದ್ದೀರಿ. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳ್ರಿ. ஹalleluya. ಹalleluya. அவர்களுக்கு பங்காளிகளாக இராதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது 7வது வசனம். 7ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಪಾಲ್ಗಾರರಾಗಿ ಇರಬೇಡಿ ಎಂಬುದಾಗಿ. யாருக்கு பங்காளர்களாய் இராதிருங்கள்? ಯಾರಿಗೆ ಪಾಲ್ಗಾರರಾಗಿ ಇರಬಾರದು? இப்படிப்பட்டவைகள் நிமித்தம் ಈ ರೀತಿಯಾಗಿ ಇದ್ದ ನಿಮಿತ್ತ கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ಅವಿಧೇಯರಾದ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ದೇವರ ಕೋಪಾಗ್ನಿಯು ಬರುತ್ತದೆ. ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளால் மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ಒಬ್ಬನು ನಿಮ್ಮನ್ನ ಮೋಸದ ಮಾತುಗಳಿಂದ ಮೋಸ ಮಾಡದಂತೆ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. தேவ கோபாக்கினை வரப்போகிறது. ದೇವರ ಕೋಪವು ಬರಲಿದೆ. ஹalleluya. ಹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. யார் மீது? ಯಾರ ಮೇಲೆ? வம்பு. ಆ ಒಂದು புத்தீனமா 4வது வசனத்திலிருந்து 4ನೇ ವಾಕ್ಯದಿಂದ புத்தீனமான பேச்சு, ಆ ಬುದ್ಧಿ ಹೊಲಸು ಮಾತುಗಳು, பரியாசம், ಆ ಹುಚ್ಚು ಮಾತು, பச்சாரம், ಆ ಒಂದು ಚಾರತ್ವ, அசுத்தன். ಅಶುದ್ಧವು. ஹalleluya. ಹalleluya. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, ನಾನು ಆಗಾಗ ಹೇಳುವುದುಂಟು, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ஒரு ದಿನದಲ್ಲಿ ஸ்திரீயை இச்சையோடு, ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀಯನ್ನು ஒரு ಇಚ್ಛೆ, புருஷனை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்தாய். ಒಬ್ಬ ಪುರುಷನನ್ನ ಇಚ್ಛೆಯೊಂದಿಗೆ ನೋಡುವುದಾದರೆ ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಿದಾಗಾಯ್ತು. ஹalleluya. ಹalleluya. எப்படி நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டும்? ಹೇಗೆ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳಬೇಕು? நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. வாலிப நாட்கள் ಯವನ ದಿನಗಳು நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ನಮ್ಮ ಪರಿಶುದ್ಧವನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳಬೇಕು. திருமணமானது ಮದುವೆಯಾದ அதற்கு பிறகும், ಅದಕ್ಕೆ ನಂತರವೂ ஹalleluya, ಹalleluya, நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ಜೀವಿತವನ್ನ ಕಾದುಕೊಳ್ಳಬೇಕು. நியாய தீர்ப்பு உண்டு, ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿದೆ, நியாய தீர்ப்பு உண்டு. ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿದೆ. கர்த்தர் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். ಕರ್ತನು ನ್ಯಾಯದಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ನಿಲ್ಲಿಸುತ್ತಾನೆ. ಹalleluya. ಹalleluya. அப்படிப்பட்டவர்களுக்கு பங்காளிகளாய் கூட இராதிருங்கள். ಆ ರೀತಿಯಾಗಿರುವಂತವರಿಗೆ ಪಾಲುಗಾರರಾಗಿರಬೇಡ್ರಿ. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க ನೀವು வேண்டும். ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳಾಗಿರಬೇಕು. அப்பொழுதுதான் ಆಗಲೇ ஆவியானவர் உங்களில் எப்படி இருப்பார்? ಪವಿತ್ರಾತ್ಮ ನಿಮ್ಮಲ್ಲಿ நீ ಹೇಗಿರ್ತಾನೆ? என்ன செஞ்சாலும் ஆவியானவர் இருப்பார். ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಪವಿತ್ರಾತ್ಮ ಇರುತ್ತೆ ಎಂಬುದಾಗೆಲ್ಲ. சிலருக்கு நியாய தீர்ப்பு பூமியிலே கிடைக்கும். ಕೆಲವರಿಗೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಸಿಗುತ್ತದೆ. அந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ಕೆಲವು ಸಂಭವ ನಿಮ್ಗೆ ಹೇಳಿದ್ದೇನೆ. கேரளாவிலே நடந்த ஒரு சம்பவம். ಕೇರಳದಲ್ಲಿ ನಡೆದ ಸಂಭವ. ஒரு சகோதரி, ಒಬ್ಬ ಸಹೋದರಿ, கொஞ்சம் அழகா இருப்பாங்க, ಸೌಂದರ್ಯವತಿ, ஹalleluya, ಹalleluya, அதை வைத்து ಅದನ್ನಿಟ್ಟು தவறான ரீதியிலே ತಪ್ಪಾದ ರೀತಿಯಲ್ಲಿ தன் வாழ்க்கையை வைத்து அநேகரை கெடுக்க ஆரம்பித்தார்கள். ತನ್ನ ಜೀವಿತ ஒரு ஊழியக்காரர் ಒಬ್ಬ ಸೇವಕನು அந்த அம்மாவை கடிந்து இருக்கிறார். ಆ ತಾಯಿನ ಖಂಡಿಸಿದ್ದಾನೆ. அப்படி செய்யாதே, ಈ ರೀತಿ ಮಾಡಬೇಡ. பணம் இருக்கிறது, ಹಣ ಇದೆ, பணம் வந்தது, ಹಣ ಬಂತು, பொருள், ವಸ್ತುಗಳು, பங்களா, ಬಂಗ್ಲೆ, கார், ಕಾರು, ஹalleluya, ಹalleluya, துச்சனமாய் நினைத்தாள். ಅದನ್ನ அந்த ஊழியக்காரர் சொன்னதை கூட துச்சனமாய் நினைத்தாள். ಸೇವಕರು ಹೇಳಿದ್ದನ್ನ ಅದು அப்படி இல்ல இப்படி இல்லன்னு போய் கொண்டிருந்தாள். ಆ ರೀತಿ ಈ ರೀತಿ ಮದಿ ಹೇಳಿ ಹೋಗ್ಬಿಟ್ಲು. காலங்கள் கடந்தது, ಕಾಲಗಳು ದಾಟಿ ಹೋಯಿತು. ஒரு நாள் ಒಂದು ದಿನ சரீரத்தில் ஒரு ஸ்கின் டிசீஸ், ದೇಹದಲ್ಲಿ ಒಂದು ಚರ್ಮದ ಕಾಯಿಲೆ சரீரம் முழுவதும் பரவினது. ಅದು ಶರೀರ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಹಬ್ಬಿತು. காரை விற்றாள்,
காரை விற்றாள், ಕಾರನ್ನ ಮಾರಿದಳು, பங்களாவை விற்றாள், ಬಂಗಳವನ್ನ ಮಾರಿಬಿಟ್ಲು, சொத்துக்களை விற்றாள், ಸ್ವತ್ತುಗಳನ್ನೆಲ್ಲ ಮಾರಿಬಿಟ್ಲು, பணமெல்லாம் போய்விட்டது, ಹಣವೆಲ್ಲ ಹೋಗಿಬಿಟ್ಟು, நோய் சுகமாகவில்லை, ರೋಗವು ಸೌಖ್ಯವಾಗಲಿಲ್ಲ, அழுகின் நாற்றெடுக்க ஆரம்பித்தது, ಅದು ದುರ್ವಾಸನೆ ಬರಲಾರಂಭಿಸಿತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவளை தேடி வந்த ஒருவரும் பக்கத்தில் வரவில்லை. ಅವರ ನೋಡಿಕೆ ಬಂದವರು ಒಬ್ಬರು ಪಕ್ಕಕ್ಕೆ ಬರಲಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. சிலருடைய பாவங்கள் ಕೆಲವರ ಪಾಪಗಳು இந்த பூமியிலே நியாயம் தீர்க்கப்பட்டுவிடும். ಭೂಮಿಯಲ್ಲಿ ನ್ಯಾಯ ತೀರಿಸಲ್ಪಡುತ್ತವೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் அன்பு தேவனுடைய ನನ್ನ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒரு நாள் ಒಂದು ದಿನ கேரளாவுல பாத்தீங்கன்னா ಕೇರಳದಲ್ಲಿ ನೋಡುವುದಾದ್ರೆ வீடுகள் சற்று தூரமா இருக்கும். ಮನೆಗಳು ದೂರ ದೂರವಾಗಿರುತ್ತವೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அந்த ஊழியக்கார போய் கொண்டிருந்த பொழுது ಸೇವಕನು ಹೋಗುತ್ತಿದ್ದಾಗ ஒரு பள்ளத்துல ஒரு முனங்கல் சத்தம் கேட்டதா. ಒಂದು ಹಳ್ಳದಲ್ಲಿ ಅಳುತ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಶಬ್ದ ಕೇಳಿತು. ஓடி போய் பார்த்தாள். ಓಡಿ ಹೋಗಿ ನೋಡುವುದಾದ್ರೆ அம்மா ಅಮ್ಮ அப்பாங்கிற சத்தம். ಅಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಶಬ್ದ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ಕರ್ತನಿಗೆ உண்டாவதாக. ಸ್ತೋತ್ರ. பார்த்தவள் யார் என்று பார்த்த பொழுது ಯಾರೆಂಬುದಾಗಿ ನೋಡಿದಾಗ அவள் அடையாளம் கண்டு கொண்டாள். ಆ ಗುರುತನ್ನ ಕಂಡು இவருக்கு அடையாளம் காண முடியவில்லை. ಇವರು ಗುರುತನ್ನ ಕಂಡು ஐயா, ಅಯ್ಯ நீங்க சொன்னீங்களே, ನೀವ್ ಹೇಳಿದ್ದೀರಿ, நான் கேட்கல, ನಾನು ಕೇಳಲಿಲ್ಲ, இப்படி ஒரு நிலைக்குள்ளாய் போய் விட்டேன். ಈ ಸ್ಥಿತಿಗೆ ಬಂದು ಬಿಟ್ಟೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. ನನಗೆ ನೀರನ್ನ ಕೊಡ್ರಿ. பக்கத்துல ஒரு மகை எடுத்துக்கொண்டு ஓடினார். ಪಕ್ಕದಲ್ಲಿ ಒಂದು ಮಗನ ತೆಗೆದುಕೊಂಡು ಓಡಿದ್ರು. பக்கத்துல ஒரு வீட்டுக்கு ஓடினார். ಪಕ್ಕದ ಮನೆಗೆ ಓಡಿದ್ರು. கொஞ்சம் தூரத்துல இருந்தபடினா ದೂರದಲ್ಲಿದ್ದಕ್ಕಾಗಿ கஷ்டப்பட்டு ஒரு மகள தண்ணி எடுத்துக்கொண்டு வந்தார். ಕಷ್ಟಪಟ್ಟು ಮಗ್ಗಲ್ಲಿ ನೀರು ತೆಗೆದುಕೊಂಡು தண்ணி ಬಂದ್ರು. ஓடி வந்து பார்த்த பொழுது ಬಂದು ನೋಡಿದಾಗ அந்த இடத்துல அந்த சகோதரி இல்லை. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆ ಸಹೋದರಿ ಇರಲಿಲ್ಲ. சற்று தூரத்துல அவர் தேடி பார்த்த பொழுது ಸ್ವಲ್ಪ ದೂರದಲ್ಲಿ ಹುಡುಕಿ ನೋಡಿದಾಗ சில நாய்கள், ಕೆಲವು ನಾಯಿಗಳು, ஒரு நாய் கையை பீத்து வைத்து சாப்பிட்டு கொண்டிருந்ததா. ಒಂದು ನಾಯಿ ಕೈ ಕಿತ್ತು இன்னொரு ತಿಂತಾ நாள் ಇತ್ತು. காலை கொதறி சாப்பிட்டு கொண்டிருந்தது. ಇನ್ನೊಂದು ನಾಯಿ ಕಾಲ ಕಿತ್ತುಕೊಂಡು ತಿನ್ನುತ್ತಿತ್ತು. பாவம், ಪಾಪವು பாவம். ಪಾಪವು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாரனாலும் மறைத்து விடலாம். ಯಾರನ್ನ ಬೇಕಾದ್ರೂ ಮರೆಸಿ ಬಿಡಬಹುದು. புருஷனை மறைச்சிடலாம், ಗಂಡನನ್ನ ಮರೆಸಬಹುದು, மனைவியை மறைச்சிடலாம், ಹೆಂಡತಿನ ಮರೆಸಬಹುದು, சுற்றுப்புற இருக்கிற விசுவாசியை மறைச்சிடலாம், ಸುತ್ತು ಭಾಗದಲ್ಲಿರುವ ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನ ಮರೆಸಬಹುದು. பாஸ்டர் கண்ணே மறைச்சிடலாம். ಯಾಕೆ ಪಾಸ್ಟರ್ ಕಣ್ಣನ್ನೇ உன் ಮರೆಸಬಹುದು. வாய்ச்சாலத்தினால அதை இதை நீ சொல்லி மறைச்சு விடலாம். ನಿನ್ನ ವಾಕ್ಚಾತುರ್ಯದಿಂದ ಅದನ್ನ ಇದನ್ನ ಹೇಳಿ ಮರೆಸಬಹುದು. பரலோகத்தின் தேவனை ಪರಲೋಕದ ದೇವರನ್ನು நீ மறைக்கவே முடியாது. ನೀನು ಮರೆಸಲು ಸಾಧ್ಯ, ಮರೆ நியாயத்திலே ಮಾಡಲು கொண்டு வந்து நிறுத்துவார். ನ್ಯಾಯದಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ನಿಲ್ಲಿಸುತ್ತಾನೆ. இந்த எச்சரிப்பு தான் ಈ ಒಂದು ಎಚ್ಚರಿಕೆ ஏனோக்கு கிடைத்தது. ಹೆನೋಕನಿಗೆ ಸಿಕ್ಕಿತು. நியாய தீர்ப்பேன் என்று உண்டு. ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಎಂಬುದಾಗಿ ಒಂದಿದೆ. நடுங்கினா ಖಂಡಿಸುತ್ತಾನೆ. தேவனோடு சஞ்சரிக்க ஆரம்பித்தார். ದೇವರ ಜೊತೆಗೆ ಸಂಚಾರ ಮಾಡಲು தேவனுக்கு பிரியமானவனாய் வாழ ஆரம்பித்தார். ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಉಳ್ಳವನಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟು ನಡೆದನು. மரணத்தை காணாமல் ಮರಣವನ್ನ ಕಾಣದೆ தேவன் எடுத்துக்கொண்டார். ದೇವರು ತೆಗೆದುಕೊಂಡನು. முழங்கால் படியிடுவோமா? ಮೊಣಕಾಲು ರೋಡವೇ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. கர்த்தாவே, ಕರ್ತನೇ, உம்மோடு வாழ விரும்புகிறேன். ನಾನು ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ ಇರಲು ಇಚ್ಛಿಸುತ್ತೇನೆ. உம்மோடு சஞ்சரிக்க விரும்புகிறேன். ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ ಸಂಚರಿಸಲು ಇಚ್ಛಿಸುತ್ತೇನೆ. என்னை நான் சீர்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். ನಾನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಲು ಇಚ್ಛಿಸುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எனக்கு இரங்கும். ನನ್ನನ್ನು ಕರುಣಿಸು. கர்த்தரோடு சேருவோமா? ಕರ್ತನ ಜೊತೆಗೆ ಸೇರೋಣವೇ. கர்த்தரோடு சேருவோமா? ಕರ್ತನ ಜೊತೆಗೆ ಸೇರೋಣವೇ. ஏசப்பான்னு கூப்பிடுவோமா? ಏಸಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯೋಣ. அப்பான்னு கூப்பிடுவோமா? ಅಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯೋಣ. ஏசப்பா, ಏಸಪ್ಪ என்னை பரிசுத்தமாக்கும். ನನ್ನನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸು. ஏசப்பா, ಏಸಪ್ಪ உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும். ಪಾಪಗಳನ್ನು ತೊಳೆದು உம்மோடு வாழ விரும்புகிறேன். ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ ಜೀವಿಸಲು ಇಚ್ಛಿಸುತ್ತೇನೆ. உம்மோடு சஞ்சரிக்க விரும்புகிறேன். ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ ಸಂಚರಿಸಲು ಇಚ್ಛಿಸುತ್ತೇನೆ. உமக்கு பிரியமானவனாய் வாழ விரும்புகிறேன். ನಿಮಗೆ ಮೆಚ್ಚುಕೊಳ್ಳುವನಾಗಿ ಮಾರ್ಪಡಲು உமக்கு ಇಚ್ಛಿಸುತ್ತೇನೆ. பிரியமானவளாய் வாழ விரும்புகிறேன். ನಿಮಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯವನಾಗಿ ಮಾರ್ಪಡಲು ಇಚ್ಛಿಸುತ್ತೇನೆ. எல்லாரும் சத்தமா ஏசப்பான்னு கூப்பிடுவோம். ನಾವೆಲ್ಲರೂ ಶಬ್ದವಾಗಿ ಏಸಪ್ಪ அப்பான்னு கூப்பிடுவோம். ಅಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯೋಣ. ஏசப்பா, ಏಸಪ್ಪ, உம்முடைய பிள்ளை உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ನೀವು ಆತರ வாய்களை திறவுங்க. ಬಾಯಿ ತೆರೀರಿ. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாரும் ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. ಚಿಕ್ಕವರು ದೊಡ್ಡವರು ಹಿರಿಯರು ಎಲ್ಲರೂ ಏಸಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ ஏசப்பா, ಕರೆಯೋಣ. ಏಸಪ್ಪ, சத்தமாய் அவரை நோக்கி கூப்பிடுவோம். ನಾವು ಆತನ ನೋಡಿ ಕೂಗೋಣ. I want to be a holy one before you. ಅಪ್ಪ, ನಾನು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಪರಿಶುದ್ಧನಾಗಿ ಕಾಣಬೇಕು. I want to be a blameless one before you. ಅಪ್ಪ, ನಾನು ನಿರ್ದೋಷವುಳ್ಳವನಾಗಿ ನಿನ್ನ ಮುಂದೆ ನಿಂತುಕೊಳ್ಳಬೇಕು. எல்லாரும் சத்தமாய் ಎಲ್ಲರೂ உங்கள் இருதயத்திலும் ஆழத்திலிருந்து ನಿಮ್ಮ ಹೃದಯದ ಅಂತರಾಳದಿಂದ உரிமையாய் அவரை கூப்பிடுங்க. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಎಂಬುದಾಗಿ ಸುಮ್ಮನೆ உரிமையோடு அவரை கூப்பிடுங்க. ನೀವೊಂದು ஏசப்பா, ಏಸಪ್ಪ, ஏசப்பா, ಏಸಪ್ಪ, நான் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். ನಾನು ನಿಮಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದ ಜೀವಿತವನ್ನು யார் உங்களை அடக்கிக் கொள்ள வேண்டாம். ಯಾರು ನಿಮ್ಮನ್ನು சத்தத்தை உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுங்க. ಶಬ್ದವನ್ನ ಎತ್ತಿ உரிமையோடு கூப்பிடுங்க. ಕಣ್ಣೀರಿನೊಂದಿಗೆ ஏசப்பான்னு கூப்பிடுங்க. ಏಸಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ உங்க இருதயத்துக்குள்ள இருந்து கூப்பிடுங்க. ಹೃದಯದಿಂದ ಕೂಗಿರಿ. ஏசப்பா, ಏಸಪ್ಪ, ஏசப்பா, ಏಸಪ್ಪ, ஏசப்பா, ಏಸಪ್ಪ, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஏசப்பா, ಏಸಪ್ಪ, ஏசப்பா, ಏಸಪ್ಪ,
ஏசப்பா பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன். ಪರಿಶುದ್ಧನಾಗಿ ಬದುಕಲು ಇಚ್ಛಿಸುತ್ತೇನೆ. உம்மோடு சஞ்சரிக்க விரும்புகிறேன். ಜೊತೆಗೆ ಸಂಚರಿಸಲು ಇಚ್ಛಿಸುತ್ತೇನೆ. சத்தமா கூப்பிடுங்க. ಕೂಗಿರಿ. அப்பான்னு உரிமையோடு கூப்பிடுங்க. ಅಪ್ಪಾ ಎಂಬುದಾಗಿ ಅಧಿಕಾರದಿಂದ ஏசப்பான்னு கூப்பிடுங்க. ஏசப்பா ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಿರಿ. சகோதரனே, ಸಹೋದರನೇ, சகோதரியே, ಸಹೋದರಿಯೇ, உன் சத்தம் பரலோகத்தில் கேட்கப்படுகிறது. ನಿಮ್ಮ ಧ್ವನಿ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಕೇಳಬೇಕು. பரலோகத்தில் கேட்கப்படுகிறது. ಪರಲೋಕದಲ್ಲಿ ಕೇಳಲ್ಪಡುತ್ತಿದೆ. கர்த்தர் உன் சத்தத்தை கேட்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. உன் சத்தத்தை கேட்டவர் உனக்கு இறங்க ஆயத்தமாக இருக்கிறார். ನಿನ್ನ ಧ್ವನಿ ಕೇಳಿ ಆತನು ಇಳಿದು ಬರಲು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದಾನೆ. என்னை மன்னியும், ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸು, என்னை மன்னியும், ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸು, என்னை பரிசுத்தமாக்கும். ನನ್ನನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸು. இயேசுவே, இந்த நிமிஷம் மாத்திரம் அல்ல, ನಿಮಿಷ ಮಾತ್ರ ಮಾಡಿ. நீங்க வீட்டுக்கு போகும் பொழுதும் ಮನೆಗೆ ಹೋಗುವಾಗ உரிமையோடு அவரை கூப்பிடுங்க. ஏசப்பா, ಭಾರತದೊಂದಿಗೆ ಕರೆಯಿರಿ. ಏಸಪ್ಪಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒப்பு கொடுங்க. ಒಪ್ಪಿಸ್ಕೊಡ್ರಿ. தேவனுக்கு பிரியமாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ಜೀವಿಸಲು கேப்பீங்களா ஏசப்பாட்ட? ಹೇಳಿದ್ದೀರಿ. ಏಸಪ್ಪಾ, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ. உமக்கு பிரியமாய் வாழ தேவன் அனுக்கிரகம் செய்யும். ನಿಮಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ಬದುಕಲು ಮನ ಸಿದ್ಧಪಡಿಸು. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯೇ, ஆமென். ಆಮೆನ್. எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடும் பொழுது